என்னும் ஒரு பாடல். அ, ஆம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு என்னும் ஒரு பாடல். நன்றி. ஆ நேயர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோகஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர், சிரேஷ்ட சட்டத்தரணியுமான திரு நடராஜர் காண்டீபன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான அடுத்த சந்திப்பு அரங்கத்துக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். ராஜ், தொடருங்கள். நன்றி சத்யபாலன். ஆமாம். நீங்கள் கடைசியாக சொன்ன அந்த பதிலிருந்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது கிபிள் ஓயா அ நீர்ப்பாசன திட்டத்துக்கு அமுலாக்கலுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு தமிழிசை கட்சியானது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. அப்படியானால் அந்த அழைப்பிலே நீங்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நிச்சயமா இந்த இந்த போராட்டங்களை கடந்த காலங்கள்ல தொடர்ந்து முன்னெடுத்து வருகிற ஒரு தரப்பாகவும், இவர்களுடைய கடந்த கால அரசியல்ல இருக்கிற அந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். உங்களுக்கு தெரியும் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வவுனியாவில உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லிணக்க அரசுல அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இதே தரப்புகள் இருந்து இந்த போகஸ் வெவ என்று சொல்லப்படுகிற வவுனியாவில அந்த குடியேற்ற திட்டத்தை உருவாக்குறதுக்கு காணி உறுதிகளை வழங்கின அமைப்பு. அன்றைக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்க இல்லை வவுனியாவில். இன்றைக்கு நெடுங்காணி பிரதேச சபை பெரும்பான்மையாக இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில கையில தான் இருக்கு. ஆகவே இந்த ஆழமான விடயங்களை புரிஞ்சுக்கணும். நீங்க தையிட்டியில உங்களுக்கு தெரியும், தையிட்டி என்பது காங்கேசந்துறை வெளிகாமம் வடக்கு. இன்றைக்கு ஜிந்தோட்டன் அந்தாராம தேரர் என்கின்ற அந்த விகாராதிபதி வாக்காளர் பட்டியல்ல ஏறி 4 அரசு தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறார். 100% ஒரு தமிழ் கிராமமாக இருந்த தையிட்டி பிரதேசத்தில இன்றைக்கு ஒரு விகாரையை இராணுவத்தினர் அமைச்சு இந்த மயிலிட்டி துறைமுகத்தை சிங்கள அரச கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து சிங்கள மீனவர்கள் வந்து அங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள்ல இன்றைக்கு விகாரைகளை அமைத்து குடியேற்றங்களை அமைப்பதற்கான திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். இது இன்றைக்கு நேற்று இல்லை. இன்னைக்கு 16 வருஷத்தை கடந்த கிவுல் ஓயா திட்டத்தை நாங் ஒரு பிரச்சனையாக அவர்கள் பார்க்கிற பொழுது கடந்த கால அரசியல்ல இருந்த அந்த சந்தேகங்கள் களையப்பட வேண்டும். அதுகளை நாங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுகிறோம். ஆனால் மாறாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் இது ஒரு பாரிய ஒரு போராட்டமாக நாங்கள் அதனை சாத்தியமாக்க வேண்டும் என்பதில் மாற்ற கருத்து இல்லை. அதுல எங்களுடைய இந்த 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 பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். அந்த வகையில இந்த ஏற்பாடு செய்கிறவர்கள் வந்து கடந்த காலங்களில் அவர்கள் தங்களுடைய அரசியல் பாதையை திருப்பி ஒருக்கா பார்க்கவும். இன்றைக்கு பட்ஜெட்டில் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கும் இந்த காணி அமைச்சுக்குமான பட்ஜெட்ல நீங்கள் புத்த சாசன அமைச்சுக்கும் பட்ஜெட்ல நீங்கள் வாக்களிச்சு போட்டு இல்லாட்டி அதுல விலகி இருந்து போட்டு நீங்கள் வந்து இதை கேள்வி கேட்கறதுல எந்த ஒரு நியாயப்பாடும் இருக்க முடியாது. மாறாக ஒற்றை ஒருவனாக அந்த 225 பேர்லயும் ஒற்றை ஒருவனாக அதற்கு எதிராக வாக்களிப்ப கேட்டவர் கஜேந்திரகுமார் இந்த என்பிபி அரசினுடைய தலைமைக்கு கீழே வந்த அந்த வரவு செலவு திட்டத்தில். ஆகவே சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அனைத்து கட்டமைப்புகளும் சிங்கள பௌத்தத்தை போஷிக்கின்ற தமிழ் இனத்தினுடைய இந்த அரசியல் வேணாவை அளிக்கின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்கிற பொழுது இந்த விடயங்கள்ல நீங்கள் பேசிக்கொண்டு வந்து இந்த கிவுலோயா திட்டம் ஒரு மாகாண சபைக்கு நீங்கள் தேர்தலை வையும் கொண்டு கேட்டுக்கொண்டு எந்த ஒரு உப்புச்சப்புமற்ற அந்த மாகாண சபையில குந்த வேணும் என்பதற்காக இந்த கிவுலோயாவினுடைய போராட்டம் காட்டிக் கொடுக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிக அக்கறையா இருக்கு. அந்த வகையில் இந்த விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் இந்த போராட்டம் தமிழ் தேசமாக நாங்கள் மீண்டெழ வேண்டும் என்பதை மீளவும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த கட்சி உங்களுக்கு தெரியும், இதே அனுரகுமார திசாநாயகோடு போய் அவர் இனவாதி அல்ல என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அனுரகுமார திசாநாயக்கு கட்சியின் செயலாளர் ஒன்றை சொல்லுறார், மற்ற என்ன சத்தியலிங்கம் இன்னொன்னு சொல்றார். அவர் போன கிழமை சொல்றார் அனுரகுமார திசாநாயக ஒரு இனங்களை அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைவரா நாங்கள் பார்க்கிறோம், முன்னேற்றகரமான ஒரு தலைவரா பார்க்கணும் என்று. இவர் இப்ப சொல்றார் அவரை நாங்கள் பொதுச் செயலாளர் சொல்றார் அவரை நாங்கள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு அவருக்கு எதிராக நாங்கள் போராட்டம் செய்ய வேணும். இதனைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த போராட்டத்தை யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க வடகிழக்க பிரிச்சு சுனாமி கட்டமைப்பை உடைச்சு இவ்வாறு என்ன ஆணையரவுக்கு பின்பதான சூழல்ல அல்லாட்டி விடுதலை சிங்கள ராணுவம் விடுதலை போராட்டத்தினுடைய அந்த அகோரம் அந்த உச்சம் என்ன ஆயுத போராட்டத்தினுடைய உச்சத்துல படையில விட்டுட்டு ஓடி அவர்கள் மன கிளேசமடைந்திருந்த பொழுது அவர்களை மீள உருவாக்கி கட்டமைச்சு கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்காற்றியவர் இந்த அனுரகுமார திசாநாயக்க. அவர் இன்றைக்கு தமிழ் தேசத்துக்குள்ள வந்து இந்த அரசியலை செய்வதற்கான இடத்தை கொடுத்து இந்த தமிழ் தேச அரசியலை இல்லாம செய்திருக்கிற இந்த தரப்புகள் சம்பந்தமா எங்களுடைய விமர்சனம். அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாளைக்கு அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக அறிகிறோம். 27ஆம் தேதி 30ஆம் தேதி போராட்டத்தை இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். அந்த 30ஆம் தேதிக்கு பிறகு தன்னும் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உண்மையான நேர்மையான அரசியலை செய்வார்கள் என்று சொன்னால் இந்த இனம் நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துகிற முதல் படியை எடுத்து வைக்கும். அதுல ஒரு தேர்தல் இலக்காக இல்லாமல் இந்த தேசத்தினுடைய
அழிவை முன்னிறுத்தி அவர்கள் இந்த அரசியலில் அவர்கள் அந்த முடிவை எடுப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த அரசியலுக்கு வலிச்சேர்க்கும். சரி. அடுத்தபடியாக இந்த போராட்டத்திலே நிச்சயமாக டிடிஎன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களும் தமிழிசை கட்சியும் கலந்து கொள்ள இருக்கிறது. உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் ஏற்கனவே டிடிஎன்னுடன் ஒரு கொள்கை கூட்டணியுடன் உடன்பாட்டில் இருக்கின்ற ஒரு கட்சியாக தற்பொழுது வரையும் கருதப்படுகின்றது. அதிலே முதல் கேள்வியாக இப்பொழுதும் அந்த கொள்கை கூட்டணி தொடர்கின்றதா? இல்லையா என்பதை கேட்டுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைக்கிறேன். கொள்ளை கூட்டு தொடர்புல அதுல சில நாங்கள் விடயங்களை மிக முக்கியமான விடயங்களை அதுல போட்டிருந்தோம். அந்த விடயங்களுக்கு எதிர்மாறாக இயங்குகின்ற ஒரு தரப்பாக அது இருக்கிற பொழுது கொள்ளை கூட்டு இருக்கிறதா இல்லையான்ற கேள்வியை நீங்க அவைகிட்ட தான் கேட்கணும். ஆகவே அந்த கொள்ளை கூட்டுல பேசப்பட்ட மிக முக்கியமான எங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பற்றிய விடயங்களிலே அதற்கு மாறாக 13ஆம் திருத்தச் சட்டங்களை அமுல்படுத்துவது தொடர்பிலும் அதனுடைய தேர்தலை மாகாண சபை தேர்தலை முன்னிறுத்தியும் பல கருத்தரங்களையும் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிற இந்த தரப்புகளும் அதுல பங்கு பெற்றி உரையாடி கொண்டிருக்கிற இந்த தரப்புகள் அந்த ஒப்பந்தத்துக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே அவர்கள் திருந்திக் கொண்டார்களா இல்லையா என்பது நாங்கள் அந்த அந்த ஒப்பந்தத்துக்கு உள்ள போக வேண்டிய சூழலும் ஏன் வந்தது என்று சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபைகளை ஆக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது, இந்த கதிரையில போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை அந்த இடத்துலதான் சரி கதிரையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, இந்த இனத்துக்காக ஒன்றுபடுகிற இடத்துல இந்த கோட்பாடுகளுக்கு அவர்கள் உடன்படுவார்களாக இருந்தால் நாங்கள் அந்த விட்டுக் கொடுப்புகளை செய்கிறோம் என்று சொல்லி அந்த விட்டுக் கொடுப்புகளை செய்துதான் இந்த உடன்படிக்கையில் அவர்கள் கையெழுத்திட்டார். ஆனால் அந்த பதவிகளை பெற்றவுடனே அவர்கள் இந்த கருத்தரங்களையும் மாற்று இந்த 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 ஒப்பந்தத்துக்கு முற்றிலும் முரணான தரப்புகளுடைய தங்களுடைய அரசியல் தொடர்புகளையும் கருத்தரங்களையும் சந்திப்புகளிலே உங்களுக்கு தெரியும் ஜெய்சங்கர் கடந்த 23ஆம் தேதி அவர் வந்திருந்த பொழுது கடந்த சந்திப்பிலே அவர் கலந்து கொண்டிருந்த பொழுது தை மாதம் அவர் அந்த தேதி சரியாக ஞாபகம் இல்லை, 2 கிழமைகளுக்கு முதல் இந்த தரப்புகள் 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை எழுதி கொண்டு அதனை மீறுகிற தரப்புகளை மிக தெளிவாக இருக்கிற பொழுது எங்களை பொறுத்த மட்டும் அந்த ஒப்பந்தம் நிலைவராக இருக்க வேணும் என்று சொன்னால் அவர்கள் அதற்கு உண்மையாக நடக்க வேணும். ஆகவே அதற்கு வெளியில இயங்கிக் கொண்டு அதற்கு மாறாக இயங்கிக் கொண்டு அந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதிலே அர்த்தமில்லை என்று நான் நினைக்கிறேன். சரி. உங்களுடைய இப்பொழுது சொன்ன அந்த பதிலை வைத்துக்கொண்டு அதுக்கு முதலே நாங்கள் அந்த கேள்வி அவரிடம் கேட்டிருந்தோம். அதாவது நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீர்கள், அவர்கள் உங்களுடைய கொள்கைக்கு முரணாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லியும், 2வதாக மறந்துவிட்டேன். ஓகே. அந்த கொள்கைக்கு முரணாக என்று கேட்கும் பொழுது, அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் கொள்கைக்கு முரணாக செயல்படவில்லை. உங்களுடைய கொள்கையிலே கூறப்பட்டிருந்தது 13வது திருத்தச் சட்டத்தை ஒரு இறுதியான தீர்வாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றுதான் கூறப்பட்டிருந்தது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 13வது திருத்தச் சட்டத்தை ஒரு இறுதியான தீர்வாக ஏற்றுக்கொள்வதில்லை என்றுதான் நாங்களும் சொல்லி அந்த 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 நிலைப்பாட்டிலே நாங்கள் இப்போ உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் இருப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே நாங்கள் குறியாக இருக்கின்றோம் என்று. அதிலே எந்த விடயத்திலே அவர்கள் விலகி போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய அந்த 4வது அந்த பந்தி அல்லது ஷரத்திலே சொல்லப்பட்டது 13வது சட்டத்தை இறுதியான தீர்வாக ஏற்றுக்கொள்வதில் என்று சொல்லப்பட்டதை தவிர 13வது சட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஆனா அதற்கு முதலிலே நீங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்று சொன்ன உங்களால் ஏன் அந்த 13வது சட்டத்தை நிராகரிக்கிறோம் என்ற வார்த்தை அந்த வாசகத்தை பாவிக்காமல் இறுதியாக தீர்வாக ஏற்றுக்கொள்வதில்லை தான் சொல்லியிருந்தீர்கள்? இப்ப ஒரு பல கட்சிகள் ஒன்று கூட பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவையாக ஒரு தீர்வு திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தது. அது சார்ந்து இப்ப எங்களுக்கு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக ஒரு 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 4 கட்சிகள் ஒன்றுமப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுல நாங்கள் ஒரு விட்டுக் கொடுப்ப செய்கிறன்ற விஷயங்கள்ல எங்களுக்கு ஒரு ஆழமான அரசியல் புரிதல் இருக்க வேணும். அதுல கொள்கை கோட்பாடு இந்த 13 என்ற விளக்கத்தை நான் சொல்ல வரேன். இதுல இப்படியான தரப்புகளோட தான் நாங்கள் வேலை செய்கிறோம். கடந்த காலங்கள்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் செய்யாது ஒற்றுமைப்பட தயாரில்லை என்ற தரப்பு பதவிகளுக்கு ஆசைப்பட்டவர்களை சரி அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் இந்த கொள்கை கோட்பாட்டு உடன்படிக்கையில கையெழுத்து மன்னிக்கவும். இந்த சொல்லுங்க. இந்த பதவிகளுக்கு ஆசைப்பட்ட அந்த கேள்வியை அவரிடம் கேட்டிருந்தேன். அதற்கு அவர்களுக்கு பதில் தாங்கள் ஒரே ஒரு சபையிலே தான் தாங்கள் பதவி எடுத்தமே தவிர தங்களால் நீங்கள் 3 சபையிலே பதவி எடுத்திருக்கின்ற பதிலையும் சொல்லியிருந்தார்கள். எனவே இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இல்ல அது சரி. இப்ப அவர்கள் நாங்கள் பெரும்பான்மையா இருந்தா அந்த பெரும்பான்மை இடத்துல ஆட்சி அமைக்கிறது ஒரு ஜனநாயக உரிமையே.
நகரசபையில பருத்தித்துறையில சரி, அல்லாட்டி சாவகச்சேரியில, அல்லாட்டி யாழ் மாநகர சபையில இப்ப தொழில்துறையில. பெரும்பான்மையா ஜனநாயக அடிப்படை அந்த அடிப்படையில அவர்கள் பெரும்பான்மையா இருந்த இடங்கள்ல அவர்கள் அமைத்துக் கொள்வது ஜனநாயக அடிப்படை. சரிதானே? அப்ப இந்த இடத்துல அவர்கள் தலைவராக இருக்கிற இடங்கள்ல விரும்பினால் எங்களுக்கு அந்த ஆட்சேபனை இல்லை. அது நேரடியாக அந்த பேச்சுவார்த்தையில நான் பங்கு கொண்டிருந்தேன். சித்தார்த்தன் வீட்டுல நடந்த பேச்சுவார்த்தையில இந்த சங்கு கட்சியில பிரதிநிதித்துவப்படுத்தின 4 கட்சிகளும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்தார், செல்வம் அடைக்கலான் இருந்தார், சித்தார்த்தன் இருந்தார், ஜனநாயக போராளிகள் கட்சியினுடைய அமைப்பும் இருந்தது. முதல் நாள் நாங்க பேசிட்டு வர ஒரு உடன்பாடும் எட்டப்பட இல்லை. சரிதான், இந்த பேச்சுவார்த்தையில மிக ஆழமாக பங்கு கொண்ட ஒருவர் என்ற வகையில எனக்கு சொல்ல முடியும். அதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பிட்ட தமிழரசு கட்சியிட்ட போய் அங்க முட்டுப்பட்டு திரும்ப வந்துதான் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார்கள். அதுல நான் குறிப்பா சொல்ல வர விஷயம், நீங்கள் இப்ப இப்படித்தான் இப்ப அங்க நாங்கள் பேசுபொருளாகவே இருக்கிறது இந்த 13ஆம் திருத்த சட்டம் ஆரம்ப புள்ளியாகவோ எங்களுடைய தீர்வு திட்டமாகவோ இருக்க முடியாது என்கின்ற விடயம் இருக்கைக்குள்ள இந்த மேல மேல சொல்ல வர நீங்க விஷயங்களை கொண்டு கூட்டி பார்க்கதான் அது அர்த்தம் பெறும். இப்ப நீங்கள் 1, 2, 3 வாசிச்சீங்கன்னா ஒற்றையாட்சி நிராகரிப்புன்னு சொன்னா ஒற்றையாட்சி இந்த கட்டமைப்பு யூனிட்டரி ஸ்டேட்டுக்குள்ள 13ஆம் திருத்த சட்டம் வருது. அப்ப 13ஆம் திருத்த சட்டம் அதோடய அடிபட்டு போயிடும். நீங்களும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம். அது இறுதி புள்ளியில நீங்கள் அதுக்காகவே தான் அதை நுழைக்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் அதில் ஒரு வார்த்தையில பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதை உள்நுழைக்க வலிக்கிட்டதுக்கு பிறகு இப்ப ஒரு பொருள் கூட செய்யணும். ஆனால் அது மாறாக அங்க மேல சொல்லி இருக்கிற இறமை, தாயகம், சுயநிர்ணய உரிமை எல்லாமே 13 ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளியில வரவே இயலாம். ஆகவே அது மிக தெளிவா சொல்லும். ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளதான் 13 இருக்கு. மிக தெளிவா விளங்கிக் கொள்ளும். யூனிட்டரி ஸ்டேட் என்கின்ற கட்டமைப்புக்குள்ளதான் இந்த அரசியல் 13ஆம் திருத்த சட்டம் இருக்குது. ஆகவே ஒற்றையாட்சியை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரச கட்டமைப்பை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்கிறோம். அதுல 13 இருக்கிற 21 திருத்தங்களும் சேர்ந்துதான் அது நிராகரிக்கப்பட போகுது. சரிதானே? அப்ப இதை அவர்கள் போட்டுக் கொண்டவர்கள் எங்களுக்கு பாதகம் இல்லை என்று நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது நாங்கள் நிராகரிக்க கேட்கிறோம். ஒற்றையாட்சியில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த 13க்கு புதிதான ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்து கொண்டு வரீனமே. இந்த இடத்துலதான் நாங்கள் 13 கடந்த 16 வருஷமும் இந்த இனத்துக்கு இந்த உண்மையின் நேர்மையாக இந்த ஒற்றையாட்சியை 13 நாங்கள் நிராகரித்து வருகிற தரப்பாக இதற்கு நாங்கள் உடன்பட்டு இருப்போமா இல்லையான்றது மக்கள் யோசிக்கவும். எங்களுடைய இந்த அடுத்த சந்திப்புகள்ல நாங்கள் இப்ப ஜெய்சங்கரை சந்திச்சோம். நாங்கள் ஜெய்சங்கரை அப்ப இவர்களோட சந்திச்சு போட்டு நாங்கள் அப்ப அந்த அந்த இடத்துக்கு தானே போயிருக்கணும். அப்ப அந்த உடன்படிக்கையில நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம்டா. அப்ப இந்த இடத்துல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இந்த தரப்புக்கு உண்மையா நேர்மையா இருந்த அண்டைக்கு அந்த எந்த எசன்ஸ்ல எந்த அடிப்படையில அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டுல அது கையெழுத்திடப்பட்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்குது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு மாறிட்டு 13 ஆரம்ப புள்ளியாக கேட்டு மாகாண சபை தேர்தலுக்காக ஜனவரி மாதம் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கிற பொழுது அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல தான் நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல இந்த போடப்பட்ட குளோஸுக்கு இன்றைக்கு அவர்கள் செய்கிற அந்த பொருள் கோடல், அந்த உறுப்புரைக்கு அவர்கள் செய்கிற பொருள் கோடல், அவர்கள் திட்டமிட்டு இந்த குளோஸை அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கொண்டு இந்த விடத்தை இப்படி போடுங்கன்னு சொல்லி இந்த நிராகரிப்புக்கான அந்த வாதாட்டம் மிக ஆழமாக இடம்பெற்றது. அந்த இடத்துல எங்கிட்ட கருத்தியலை நாங்கள் சொல்லி அதற்கு சொன்னதுக்கு பிறகு அவர்கள் இந்த 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 க்ளோஸ் அதுல போட்டு கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு முற்றிலும் புறம்பான மாறான ஒரு நிலைப்பாட்டை அதுக்கு பொருள் கூட செய்கிறார் என்று சொன்னால் நாங்களும் அந்த 13 ஏக்கர் நிலைப்பாட்டில் அதுக்கு பிறகு இயங்கி இருக்க வேணும். இருந்தா தான் அந்த ஒப்பந்தம் சரி, இவ சொல்ல வர ஒப்பந்தம் சரி. ஆனால் நாங்கள் அதற்கு மாறாக இந்த இந்த அமைப்பையும் விமர்சிக்கிறோம். நாங்கள் நீங்கள் இதுல போயிருக்கிறீர்கள், உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று. ஆகவே எங்க அந்த உடன்பாடு எட்டப்பட அந்த உடன்பாட்டில் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டபடியால் தான் அந்த காதல நீங்களும் கையெழுத்திட்டு நாங்களும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் 13 ஏற்றுக்கொண்ட தரப்பு சொல்லி எங்களை கட்டமைக்க முடியுமென்றால் கட்டமைச்சு கொள்ளும். அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தெரியும் அந்த 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 பரப்புரைய மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போவோம். ஆகவே தான் நாங்க சொல்லுறோம், இந்த தரப்போட தான் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையில இருந்தோம். சித்தார்த்தனோடையும் டெலோ இல்ல, இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரனோட இன்றைக்கும் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை இவரும் காவி செல்ற இல்லை. எங்களுடைய அரசியல் அந்த விஞ்ஞாபனத்துல நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொஞ்சம் மெருகூட்டி அது அன்றைக்கு இருந்த கட்சிகள் சில நெருக்குவாரங்களால சில விடயங்களை எங்களுக்கு சேர்த்துக் கொள்ள முடியாத விடயங்களை நாங்கள் சேர்த்து இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய விஞ்ஞாபனமாக முன்வைத்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் பேரவை என்ற தீர்வு திட்டத்தை இவர்கள் முன்வைக்கிற ஒரு தரப்பாக இவர்கள் இல்லை. இவர்கள் காலத்துக்கு ஒரு அரசியல் மாற்றத்துக்காக சேருவார்கள், பிரிவார்கள். இந்த 16 வருஷம் இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒற்றுமை என்று சொல்லி இந்த கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துறதை விட்டு இந்த இனமாக மக்களாக நாங்கள் ஒரு அரசியல் தலைமைக்கு பலப்பட வேணும். இந்த அரசியலை 16 வருஷமா இந்த மக்கள் மத்தியில நாங்கள் செய்து வாரோம். ஆகவே இந்த 4வது குளோஸ்ல சொல்ல பாருது முதல் 3 குளோஸையும் பாவிச்சு கொண்டு வந்தா 4வதுக்கு அந்த வலிவே இருக்காது. அவர்கள் சொல்ல வார இன்டர்பிரிட்டேஷனும் இருக்காது. சரி, அவர்கள் சொல்ல வாரது மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருந்தால் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிச்சிருக்க வேணும். நாங்கள் நான் இது பற்றி சர்வேசன் அவர்களோடு சர்வேஸ்வரன் சுரேஷ் பிரேமச்சந்திரனோட பல இடங்கள்ல நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம். இந்த போலியானவர்கள் கடந்த காலங்களில் செய்த அரசியலும் நாங்கள் கடந்த காலங்களில் செய்து வருகிற அரசியலை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இதுல எது சரியான தரப்பு, அது உண்மையான தரப்பு என்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, இந்த வழியில் ஒரு நேயர் நம்மோடு இணைகிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
வணக்கம். நான் சேகர் கதைக்கிறேன். வணக்கம் காண்பேன். வணக்கம். வணக்கம், வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னால், நீங்கள் மாகாண சபை என்ன பிரதேச சபை தேர்தல்களில் அ ஜனநாயகத்தை பற்றி கருதியீர்கள். அடுத்து நீங்கள் இன்னொரு விடயத்தையும் உங்கள் பேட்டியில் சொல்கிறீர்கள், மக்கள் ஆணை, மக்கள் ஆணை. அதாவது நீங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இருந்து மக்கள் ஆணையை ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், நீங்கள் தேர்தலில் தோற்று போனவர்கள். யாழ் மாவட்டத்துக்கு வெளியில் உங்களால் ஒரு சிறு நகர சபையை கூடி கைப்பற்ற முடியவில்லை. யாழ் மாவட்டத்தில் ஒரு எம்பியை வைத்து தமிழ் மக்களின் ஆணையை பெறாத ஒரு கட்சி. ஏன் மீண்டும் மீண்டும் மக்கள் ஆணை, மக்கள் ஆணை என்று சொல்கிறீர்கள்? உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நீங்கள் சொல்லும் அத்தனையும் மக்களால் தூக்கி எறியப்பட்டு விட்டது. ஆகவே நீங்கள் மக்கள் ஆணை என்ற வார்த்தையை சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி எங்கிருந்து உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்தது? நல்ல கேள்வி. இப்ப உண்மையில இப்ப என்னை பொறுத்தவரையில் ஒரு விடுதலை அரசியல்ல நீங்கள் தேர்தலை மையப்படுத்தி இதை பொருத்தி பார்க்க இயலாது. இன்றைக்கு தேர்தல் என்பது வெறுமனே ஒரு வியாபாரமாக இருக்கிற பொழுது, அப்ப அதாவது நான் இன்றைக்கு இந்த அரசியல் மிக மிக நாங்கள் இதை சொல்றோம்னு சொன்னால், நான் ஒரு நிவாரணத்தையோ இல்லாட்டி ஒரு பொதியோ அறிவிச்சுட்டு போய் இந்த வாக்க கேட்கல, இன்னும் ஒருத்தன் அதுக்கு மேலதிகமான ஒரு நிவாரணத்தை கொடுத்து இந்த சலுகைகளை கொடுத்து டக்ளஸ் தேவானந்தா அங்கஜனுகராக இந்த அரசியலை செய்த தரப்புகள் இந்த விஷயங்களை கையாண்டிருந்த வகையில நாங்கள் ஒரு அரசியலை கடந்த காலங்களில் நாங்கள் மிக ஆழமா பார்த்திருக்கிறோம். ஆகவே ஒரு விடுதலை அரசியல்ல தேசிய தலைமை ஒன்றுபடுத்தி போட்டு ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் அந்த ஜனநாயக வழியில தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்று நிறுத்தது அன்றைக்கு அவையிட்ட ஆயுத பலம் இருந்தது. ஆகவே அதை முன்னிறுத்தி 22 பேரை முன் வச்சு தமிழர் விடுதலை புலிகள் ஏக பிரதிநிதிகள் என்ற ஆணையை அவர்கள் எடுத்திருந்தார். இதுல நீங்க தயவு செய்து ஒன்றை வழங்கணும், மக்கள் ஆணை என்றது நாங்கள் சொல்ல வேற இல்ல, எங்களுக்கு வடகிழக்குல பெரும்பான்மையா கொடுத்து தமிழீழத்துக்கு தந்த ஆணை. தமிழீழத்துக்காக 76 ஒரு ஆணை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆணைக்கு மாறாக எவரும் இன்னும் ஒரு ஆணையை கேட்டு மாற்றுக்கான ஒரு ஆணையை கேட்க இல்லை. அந்த வகையில நாங்கள் ஒரு அரசியல் விஞ்ஞாபனத்தை போட்டு எங்களுக்கு 30,000 70,000 1,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கருத்தியலுக்கும் ஆணைக்கும் தான் வாக்களிக்கிறோம். அதுதான் மக்களான இவர் கொண்டு வர அரசியல், அது அவருக்கு இருக்கிற அரசியல் கோணத்திலே அவர் பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரையில இந்த மக்கள்கிட்ட இந்த அரசியல் கருத்து போகணும்னு சொன்னா அடுத்த தேர்தலை பார்த்து நாங்கள் இந்த கருத்தை இதுல முன்வைக்க இல்லை. அடுத்த தேர்தலை வெல்லணும்னு சொன்னா எனக்கு அரசியல் செய்ய தெரியும், அதுக்கு என்ன பேச வேண்டும் தெரியும். அந்த அரசியலுக்கு கொண்டு இந்த போலியாக இந்த மக்களை ஏமாற்றி இந்த அரசியலை செய்யக்கூடாது. இன்றைக்கு நான் கேட்க வாரன், இந்த என்பிபி அரசும் ஒரு விடுதலை போராட்டமாக இருந்து தேசிய தலைவருக்கு நாங்கள் விழா எடுப்போம், மாவீர தினங்களை கட்டமைக்க விடுவோம், விடுதலை போராட்டத்தில் இருந்து வந்த ஒரு அமைப்புன்னு சொல்லி மிக போலியான ஒரு அரசியல் வாக்குறுதியை கொடுத்துதான் இன்றைக்கு வடகிழக்குல இந்த அரசியலை செய்ய முடிஞ்சது. என்னன்னா நாங்கள் தமிழ் தேசிய நீக்கத்தை கடந்த 16 வருடங்களாக செய்து கொண்டிருந்தபடியா அந்த இடத்துலதான் இந்த தமிழ் தயவு செய்து குறுக்கிட வேண்டாம், தயவு செய்து நான் சொல்லி முடிய மட்டும் குறுக்கிட வேண்டாம். உங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது நான் விளங்கிக் கொள்றேன். உங்களுடைய கேள்விக்கான மறுமொழியை தான் நான் சொல்ல வரேன். ஆகவே இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு தரப்புகளாக மக்கள் ஆணையை எடுத்திருக்கிற தரப்பு வடகிழக்குல 8 ஆசனங்களை கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி வடகிழக்கு இணைந்த தாயகம் சுயநிர்ணய உரிமை இறமை பற்றி பேசவில்லையா தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல? சரி, பேசி இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிற தீர்ப்பை அவர்கள் மாறாக சொல்றதுக்கு இந்த கேள்வி நீங்க அங்கதான் கொண்டே கேட்கணும். நாங்கள் ஒரு தீர்வை மக்கள்கிட்ட கொடுத்து ஆணை தந்திருக்கு சொன்னா அதுக்கு மாறாக பேசலாம். நான் ஒரு தீர்ப்பை போட்டு எனக்கு ஒரு 35,000 40,000 மக்கள் எனக்கு வாக்களிச்சிருக்கிறோம்னா அந்த மக்கள் எனக்கு தந்த ஆணையத்தான் நான் சொல்லவா, சரிதானே? நாங்கள் அதுக்கு மாறாக இல்லை, அந்த அரசியலை செய்வோம். அது அந்த அரசியலை மக்கள்கிட்ட உண்மையின் நேர்மையமா கொண்டு சேர்த்து தான் இந்த அரசியலை கட்டமைக்க வேணும். நாங்கள் அதற்கு மாறாக இந்த நிவாரண பொதிகளையும் அதுகளையும் அந்த துன்பத்தால் யுத்தத்தால 35 வருடங்கள் பின்னோக்கி பொருளாதார கட்டமைப்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருக்கிற இனத்தினுடைய இந்த பலவீனங்களை பாவிச்சு இந்த அரசியலை செய்யக்கூடாது. கருத்தியலை நாங்கள் இதை கொண்டு போய் சேர்க்க வேணும் என்கிறதுல மட்டும்தான் நாங்கள் இந்த அரசியல் பலத்தை கட்ட வேணும் என்று சொல்றோம். இதுல மக்கள் ஆணை என்றது விடுதலை புலிகள் உங்களுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக தெரியும். 22 ஆசனங்களை வடகிழக்குல பெறையலும் என்று சொன்னால் அந்த விடுதலை போராட்டம் இப்படி இந்த மக்கள் ஆணைக்கு அதை தயார்படுத்திச்சு. தாங்கள் ஒரு ஏக பிரதிநிதிகள் என்பதனை வடகிழக்கு மக்கள் அதனை மிக ஆழமாக ஒரு 51% மேல சொல்லுறது மக்களான என்றால் சர்வஜன வாக்கெடுப்புல அதே போல 3/2 பெரும்பான்மை என்று சொல்லுகிற அந்த ஆணைக்கு மேலாக ஒரு ஆணையை மக்களான அது வடக்கு கிழக்குல கொடுத்திருக்கு சொன்னால் அது மக்களான அதுக்கு உரிய வகையில இருக்கணும். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற இந்த அரசியலை இந்த மண்ணில செய்தது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில நாங்கள் ஒருவரை நிராகரிச்சிருக்கலாம். வடகிழக்கு முழுக்க இந்த அரசியலை நாங்கள் செய்கிறோம். திலீவனால பொத்துவில இருந்து கொண்டு வரதும் ஐயா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு கட்சியின் லேபல் இல்லாமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் கொண்டிருது. எங்களுக்கு ஒரு வழி இல்லை. ஆனால் அந்த அகிம்சையை விடுதலை போராட்டம் காவி சுமந்தது. குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது, குமுறி நின்றதோர் புயல் படுத்தது, தரமரத்திடும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர் தொடுத்தது.
சரிதானே? இது எங்களோட வரலாறு. இதை நாங்கள் கடத்த வேணும் மக்கள்கிட்ட. இதைத்தான் நாங்கள் பேசுறோம். இந்த போராட்டத்தின் நியாயப்பாட்டை நாங்கள் கொண்டு செல்ல வேணும். அது கொண்டு செல்லப்படுகிற பொழுது மட்டுமே தான் இந்த அரசியல் ஒரு சாத்தியத்துக்கு நகரும். ஆகவே மக்கள் ஆணை என்பது எனக்கு நான் 50 வாக்கு பெற்றிருந்தாலும் எனக்கு வாக்க போட்டவன் என்ற மக்கள் ஆணைக்கு அந்த அந்த நான் என்ன தேர்தல் விஞ்ஞாபனத்தை வச்சனோ அதுக்கு ஆனந்தம் இருக்கிறான்னு தான் நான் பார்க்க வேணும். அந்த இடத்துலதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமிழ் தேசிய பேரவையாக கிடைத்த அந்த ஆணையத்தான் சொல்றேன். நீங்கள் சொல்ல வர இந்த குதர்க்கமான ஆணையை நான் பேச வரையில். சரி, நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் குதர்க்கம் என்று சொல்கிறீர்கள். பிரதேச சபை தேர்தல் முடிந்து ஆட்சி அமைக்கும் போது நீங்கள் இதைக்கெல்லாம் மாறான முறையில் செயற்பட்டீர்கள். பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடந்து கொண்ட விதம் மிக வினோதமாக இருந்தது. அவர்கள் நீங்க சொன்ன இத்தனையுமே அந்த இடத்தில் பொருந்தாமல் இருந்ததே, அதற்கு காரணம் என்ன? இல்ல உங்களுக்கு பொருந்தாம இருக்கலாம். எனக்கு உங்களோட கேள்வியிலையும் உங்களோட விஷயத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியுது. நான் மிக தெளிவா சொல்லி இருக்கிறேன். நாங்கள் செய்த ஒப்பந்தங்களில இந்த விட்டு கொடுப்புகளும் எங்களுக்கு தெரியும். மாநகர சபையில ஜனநாயக முறையில எங்களுக்கு தான் கூட ஆசனம். எங்களுக்கு மற்ற கட்சிகளோட ஆசனம் அமைச்சு அந்த மாநகர சபை தலைவர் பதவி எப்படி பெறுறது வெரி சிம்பிள். சரிதானே? நீங்க தயவு செய்து ஆழமா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய ஆதங்கம் உங்களுக்கு இருக்கிற கட்சி சார்ந்த அரசியலை நான் விமர்சிக்க வர இல்லை. எங்களை பொறுத்தவரையில நான் நடந்த விதத்தை சொல்லொன்றுக்கும் செயலொன்றுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட இந்த அரசியலை கட்டியெழுப்போடும். ஆனால் அதுல எங்கேயாவது பிள்ளை இருந்தா நீங்க விமர்சிங்கோ, அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேணும் என்றதுல எங்களுக்கு மாற்று நிலைப்பாடு இல்லை. எங்களை பொறுத்தவரையில சாவகச்சேரியில இருந்தா இன்றைக்கு சாவகச்சேரியில் 2 உறுப்பினர்களை வெளியில போட்டு அந்த அரசியலை கைப்பற்ற வேணும் ஒரு தரப்பு இயங்குது வழக்கு போட்டு. சரிதானே? எங்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்சி அதிகாரங்கள்ல நாங்கள் கடந்த காலம் மிக தெளிவாக இந்த அரசியலை செய்து வர்றோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியலை நீங்க சொல்ற கூடி இந்த அரசியல்ல நாங்கள் மனம் உழைஞ்சு நாங்கள் தேஞ்சு போய் அரசியலை மூடி போட்டு போவோம். ஆனால் இன்றைக்கும் இந்த மக்கள் தேசியத்தின் பாற்பட்டவர்கள். என்றோ ஒரு நாள் இந்த தேசியத்தின் இந்த மக்களை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட செயற்படுறோம். நீங்கள் இந்த பரப்புரையை எங்களுக்கு எதிராக செய்ய முடியாத செய்யுங்க தயவு செய்து. நீங்கள் புறநானவர்களாக நீங்கள் எங்களை கருதி கொண்டால் உங்களுக்கு வந்து ஜனநாயக உரிமை இருக்கு. சரிதானே? தயவு செய்து இந்த கேள்விக்கு மேல இந்த நெறியாளர்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன். என்னுடைய கருத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அவருக்கு என் மீது எங்களுடைய கருத்து இருந்தால் மக்கள் மத்தியில கொண்டே சேர்க்கட்டும். இதுக்கு மேல எனக்கு அவருக்கு கருத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை. தயவு செய்து இதை நான் ஆரோக்கியமாக கொண்டு போகணும்னு நான் விரும்புறேன். எங்களை பொறுத்தவரையில அது சார்ந்து நீங்க விமர்சியுங்க. மக்கள் மத்தியில் அந்த அரசியலை செய்யுங்க. முன்னணி செய்தது போல, கஜேந்திரகுமார் செய்தது போல, காண்டிபன் செய்தது போல, காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற அரசியலை தயவு செய்து செய்யுங்க. நீங்கள் அதுக்கு வேற தளத்துல செய்யுங்க. எனக்கு வந்து சொன்னா இதேதான் மறுமொழி என்னுடைய திரும்ப இல்ல. நான் உங்களுக்கு கேள்வி அல்ல, நான் என்ன சார், நான் ஒரு நியூட்ரலா தான் கேள்வி கேட்டேன்னா நீங்க நியூட்ரல்ன்றதை நீங்க சொல்லலாதானே ஐயா? தயவு செய்து நியூட்ரல்ன்றதை மற்றவன் சொல்லணும். சரிதானே? நான் என்னுடைய கட்சி சார்ந்தான் என்ற அபிப்பிராயத்தை வைக்கிறேன். உங்களுடைய கேள்வி நியூட்ரல் என்றால் கடந்த 16 வருஷமும் நாங்கள் செய்த ஒற்றை போராட்டத்தை நீங்கள் பேசாமல் எப்படி நீங்கள் நியூட்ரலா இருக்கீங்களும்? இந்த காணி பிடிப்பு போராட்டமா, தையிட்டி போராட்டமா, இந்த வெடுக்குநாரியா, குருந்தூர் மலையா, கிண்ணியாவா, எந்த போராட்டத்திலையும் கைது செய்யப்பட்டவர்களும் 1000 வழக்குகள் எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 8-10 வழக்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழக்கு இருக்கு. சரியா? இது பற்றி ஒன்றுமே பேசாமல் இதை பேசுகிற பொழுது நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இல்லாட்டி நடுநிலையா பேசுறீங்க? தயவு செய்து இந்த நடுநிலையை நாங்கள் மிக ஆழமா புரிஞ்சு கொள்றோம். இந்த நடுநிலைவாதிகளை நாங்கள் மிக ஆழமா விளங்கியும் கொள்கிறோம். தயவு செய்து இதுக்கு மேல அவர் கதைக்கிறாருன்னா கதைக்கலாம். நான் கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆரோக்கியமா இது நகர வேணும் என்று சொன்னா தயவு செய்து நெறியாளர்கள் கையில விடுகிறேன். நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நீங்கள் தற்பொழுது அவருக்கு பதிலளிக்கும் போது சொல்லியிருந்தீர்கள், தேர்தல் அரசியலிலே உங்களுக்கு அந்த அளவு நம்பிக்கை இல்லை, அதாவது வாக்கு அரசியலே நம்பிக்கை இல்லை என்று. உங்களுக்கு தேவை என்று சொன்னால் சில விதமான நடவடிக்கைகள் மூலம் வாக்களை சேர்த்துக் கொண்டிருக்கலாம் என்று. இதைத்தான் சுமந்திரனும் சொல்லுகின்றார். தனக்கு தேவை என்று வாக்குகள் தேவை என்று சொன்னால் நானும் மாவீரர்களுடைய தியாகத்தை விற்று தேசியவாதியாக போலித்தனமாக நடித்து வாக்குகளை பெற்று பார்லமெண்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நான் உண்மையை பேசுவதனால்தான் சில பேருக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இப்ப நீங்களும் எதிரெதிரான கருத்துக்கள் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அணுகுமுறை வந்து 2 பேருக்கும் ஒன்றா தான் இருக்கின்றது. நீங்களும் சொல்றீர்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் போய் நடிச்சு போலியாக நடித்து வாக்களை பெற்றுக்கிறோம் என்று, அதனால் தான் வாக்கள் வரவில்லை என்று அவரும் அதே விதமான கருத்தை நான் சொல்லுகின்றார். இதுல நீங்கள் ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். அவர் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்தபடியா நிராகரிக்கப்படுற. அதுல வந்தவர்கள் அனைவரும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கொடுத்தோன்னு சொன்னால் அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கணும். அவர்களுக்கு மக்களான கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு அரசியல் அடிப்படையில். அவர்கள் 13 ஆரம்ப புள்ளியா ஏற்றவர்களாக விஞ்ஞாபனத்தை வைக்க இல்லை. 13 இறுதி புள்ளியா வச்சு அவர்கள் வைக்க இல்லை. சரிதானே? இந்த போலியான அரசியல்களான உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காலமையும் மாலமையும் காலை மாலை என்று 2 பத்திரிகை வருது. என்ன ஆணையரவு முகாம் விழுந்ததா? சாகரவர்த்தன் என்ற ஒரு கப்பல் அடிச்ச ஒரு அரசியலை செய்தார்களா? அந்த காலத்துல விடுதலை பூரி போராளிகள் பல சாதனைகளை களத்துல அவர்கள் முன்னெடுத்த பொழுது
இந்த அரசியல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு காலமுரசு மாலமுரசு, காலைக்கதிர் மாலைக்கதிர் இவ்வாறு பத்திரிகைகளை கொண்டு வந்து தனித்த இந்த அரசியலை கொண்டு போற ஒரு அரசியல் சாக்கடை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் சூழலுக்கு நாங்களும் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், தேர்தலில் வந்து உங்களுக்கு இந்த இன்றைக்கு பணநாயகத்தால இன்றைக்கு உலகம் முழுக்க அது இருக்கிற இந்த அரசியல் வந்து ஒரு மெனிப்புலேஷன் என்ற கருத்தியல் இன்றைக்கு மிக ஆழமா விதைக்கப்படுது. அதுக்கு ஒரு மாற்று சிந்தனையை இன்றைக்கு சர்வதேசத்துல இந்த ஜனநாயகத்தை இருக்கிற அந்த சவால்களை எதிர்நோக்கிற தரப்பு இன்றைக்கு மிக ஆழமா விவாதிச்சு கொண்டிருக்கு. அந்த இடத்துலதான் சொல்ல வருகிறோம். இப்ப யார் என்ன உடுப்புட்டியை பிடிச்சு போட்டு சொன்னாரு, தலைவற்ற தேசிய தலைவற்ற மண்டல நான் வேண்டுட்டு அந்த அங்க ஒரு நிராகரிப்பு வேற இல்லையா? அவர் எப்படி அதை சொன்னார், அதை எப்படி அவர் சாதிச்சு கொண்டார்? ஆகவே இது ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு இன்றைக்கு இந்த இருக்கிற இந்த கட்டமைப்பு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேனே ஒழிய, இப்ப நாங்கள் அந்த இடத்துல சொல்ல வரோம், மக்கள் மத்தியில வெல்ல வேணும் என்று சொன்னால் இந்த மக்களுக்குள்ள ஒரு கருத்தியலை கொண்டு போய் அந்த கருத்தியல் இந்த ஜனநாயகம் வெல்ல வேணும். தமிழ் தேசிய இனத்தினுடைய இந்த அரசியல் வேணவாவை நாங்கள் விதைச்சு அந்த வேணவாவுக்கு மேல இந்த வாக்குறுதியை பெற்றோம்னு சொன்னால் அது இன்றைக்கும் மாறாது இந்த அரசியல். சரிதானே? அந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டது 2009 முதல் இருந்த அந்த கட்டமைப்புல விடுதலை புலிகள் அந்த 22 பேரை ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு தேசத்தை உள்வாங்கி கொண்ட பொழுது அந்த அரசியல் நடைபெற்றிருந்தது. அது ஆயுத பலத்தாலையும் அந்த தியாகத்தாலையும் அது கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வடகிழக்குல இந்த விபச்சாரிகளை கொண்டு வந்து இந்த அரசியல் நடத்துறபடியா இன்றைக்கு சகல தரப்புகளும் வந்து இன்றைக்கு இந்த NPP இந்த இனத்தை அழிச்சு அனுரகுமார திசாநாயக இனப்படுகொலையாகவே அறியப்படுகிற ஒருவரை நாங்கள் அந்த ரத்தமும் சதையுமாக அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு இன்றைக்கு காப்பற்றோடால மூடப்பட்டிருக்கிற அந்த மயிலிட்டியில எத்தனையோ வீர போராளிகளை நாங்கள் அந்த மண்ணில் இழந்திருக்கிறோம். அந்த மண்ணில போற ஒரு அரசியலை தான் அந்த மண்ணில் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு இந்த ஜனநாயக தேர்தல் அரசியல் தான் செய்திருக்கு. ஆகவேதான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த இடத்துலதான் மக்கள்கிட்ட நாங்க போலியா இன்றைக்கு அவரை மாதிரி அங்கே ஒரு கொள்கை நிராகரிப்பு இருந்ததுன்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் இந்த கொள்கையை நாங்கள் தெளிவுபடுத்தி பெற்ற ஒரு அரசியலை மக்கள் மத்தியில கொண்டு போய் அந்த ஜனநாயகம் வெல்ல வேணும். அதற்கு இந்த வடகிழக்கில் இருக்கிற இந்த தமிழ்நாடு புலம்பெயர் தேசம் உள்ளிட்ட எங்களுடைய தாய உறவுகள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால். அந்த இடத்துலதான் நான் சொல்ல வருகிறேன், அந்த அரசியல் அடையப்பட மட்டும் இந்த வெற்றி போலியானது. நான் இன்றைக்கு மாறாக இந்த அரசியல்ல ஒரு மாற்று திட்டங்களை அறிமுகப்படுத்தி இல்லாட்டி ஒரு பொருளாதார உதவியை கொடுத்து நாங்கள் கட்டியமைக்கிற அந்த வாக்கால நாளைக்கு இன்னொரு சிலைக்கு போற ஒரு அரசியல் அதற்கு அந்த வாக்கு மாறலாம். சரிதான்? இன்றைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறோமோ ஒரு டொய்லெட்டை கட்டி கொடுக்குறோமோன்ற நாங்கள் செய்ய முடியாத ஒரு வாக்குறுதிக்காக அதை செய்து போட்டு நாளைக்கு அவன் இன்னும் ஒரு மாளிகையை கட்டி கொடுக்குறவன் அந்த அரசியல் பலத்தோட விரைக்குள்ள அங்க அந்த வாக்கு போற மாதிரியான அந்த அரசியலை நாங்கள் மாற்றக்கூடாது. சரிதானே? அந்த நிலைமையில மக்களை வச்சிருக்கிறோம் சொன்னாலும் அது எங்களுடைய அரசியல் அந்த வேலை திட்டத்தின் பிள்ளைதான். அதை நாங்கள் முற்று முழுதாக விளங்கிக் கொள்ளுவோம். ஆகவே இந்த பாரிய அழுத்தத்துக்கெல்லாம் இந்த மக்களும் இயங்கி கொண்டு, ஆனால் இந்த மக்கள் இன்றைக்கும் தவறலைக்கல. அது P2P இருக்கலாம், கடந்த பல போராட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இன்றைக்கும் இந்த தமிழ் தேசியத்தோட இருந்துதான் இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியல் வெகும் போலித்தனமாக இந்த அரசியல் இருந்து வருகிறது என்பதெல்லாம் இதுதான் இன்றைக்கு இந்த நிராகரிப்புடன் நீங்கள் பேச வர விஷயம். அந்த உண்மையை இந்த அரசியல் தரப்பு செய்கிற தரப்புகள் அனைத்தும் இன்றைக்கு பாருங்க, எங்களுக்கு எதிரியாக 13 அமுல்படுத்த இல்லாட்டி ஒற்றையாட்சி அமுல்படுத்துற ஸ்ரீலங்கா அரசு அனுரகுமார திசாநாயக ரணில் விக்ரமசிங்க எதிரியா இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு இந்த தாயகத்துல இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிற போராட்டங்களை அதுக்கேற்ற வகையில வடிவமைச்சு கொள்ளுகிற தேசியம் உரிமை இந்த இறமை என்று சொல்லுகிற இந்த தத்துவத்தை முன்வச்சு நகர்கிற இந்த ஒற்றை தரப்புக்கு தமிழர் தரப்பு எப்படி விரோதியாக முடியும்? தமிழர் தரப்புகள் அப்படி இந்த விமர்சனம் செய்யலும். நாங்கள் ஒரு கோரிக்கையில விடாப்பிடி என்று சொன்னால் இந்த இனத்தினுடைய அரசியலை வென்றெடுக்க முடியும் என்ற அந்த தியாகத்தை இனப்பழி அழிப்பாக இனப்படுகொலையாக இந்த மண்ணில் நடந்திருக்கு என்று சொன்னால் அந்த நியாயத்தை பேசுகிற தரப்பு எப்படி துரோகியாக முடியும்? இந்த நியாயத்தை இந்தியாவிட சொல்றவன் எப்படி துரோகியாக முடியும்? இந்த தமிழருக்கு ஒரு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று சொல்லுகிற தரப்பு எப்படி போலியான ஒரு அரசியல் தரப்பாக இருக்க முடியும்? இந்த இடத்தை நீங்க இந்த வேளையில் ஒரு நேயர் வணக்கம் பொன்மயில்நாதன் அவர்களே. நான் துரோகி என்று சொல்லல, போலி என்றுதான் சொல்லவா, நான் போலியாக இருக்க முடியும். வணக்கம். இந்த கடைசி கேள்வியில இது வந்து நீங்க ஜனநாயகத்துல இப்படி இயங்கி போட்டு அப்படி இயங்குறீங்க, மாறி மாறி பதவிகளுக்காக போறீங்கன்ற விஷயம் வந்தது. சரிதான்? நான் துரோகி என்ற வாசம் இல்லை, போலியாக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. தயவு செய்து யோசிங்க, எப்படி இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவை இனத்தினுடைய அரசியலை முன்வைத்து இது நகர முடியாத ஒரு தரப்பாக விமர்சிக்கப்பட முடியும்? மாறாக பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தரப்பு இன்றைக்கு இந்த விமர்சனத்துக்குள்ள போயிருக்குன்னு சொன்னா இவ்வளவு தூரம் இந்த எதிரி இந்த அரசியலுக்குள்ள புரிந்திருக்கிறார். மன உளைச்சலை கொண்டு மக்கள் மத்தியில சலனங்களையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணி இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்ய முயன்ற தரப்பு தமிழ் தேசிய நீக்கிற தரப்பு தோற்கடிக்கப்பட்டதா, மக்களான உங்களுக்கு இல்லையே என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மக்களானை பற்றி பேசப்படுகிறது. அன்றைக்கு நாங்கள் 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு தேர்தலில் நின்று ஒரு நாடு இரு தேசம் என்ற கருத்தியலை முன்வைச்சு தமிழரசு கட்சியினுடைய அந்த யாப்புல இருக்கிற
இருக்கிற கோட்பாடு அது. 51ஆம் ஆண்டு முதலாவது மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானம், இன்று வரை இருக்கிற தீர்மானம். ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கையை நாங்க முன்வச்சு 4500 வாக்கெடுக்கைகளை சொல்லப்பட்ட விஷயம். தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல வந்த சுமந்திரன் ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற கொள்கை தோற்கடிக்கப்பட்டது என்று சொன்னேன். இதுதான் இந்த ஜனநாயகத்தில் இருக்கிற அந்த அபாயம். இதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த இடத்துலதான் நாங்கள் சொல்ல வருகிறோம், இந்த அரசியல் பலப்படுத்த வேண்டும். நாங்கள் தோற்கலாம், எங்களுடைய அமைப்பு தோற்கலாம், அந்த இனமாக நாங்கள் தோற்றுவிடக் கூடாது என்பதுலதான் இந்த அரசியல் இருக்கு. சரி, இந்த வேளையில் ஒரு நேயர். வணக்கம் திரு பொன்மயில்நாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம் பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்க. வணக்கம். காத்திருக்க நேரமில்லை, சீக்கிரமாக பேச வேண்டும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். அதாவது நீங்கள் சற்று முன்னர் சொல்லியிருந்தீர்கள், உங்களுடன் முன்னர் பயணித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் சித்தார்த்தன் அவர்கள் மீண்டும் உங்களுடன் வரும்பொழுது அவர்கள் திரிந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் இந்த பழைய நிலையிலே இருக்கிறார்கள். அதாவது முன்னர் எப்படி உங்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார்களோ என்ற வகையிலே அதை நம்பித்தான் உங்களுடைய கட்சியினர் மீண்டும் அவர்களுடன் இணைந்து செயல்பட தீர்மானித்ததாக நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சேர்ந்த கட்சியினர் பல பேர் அவர்களை அவர்கள் விமர்சித்திருந்தார்கள். ஆதரவான விமர்சனங்கள் வளர்த்திருந்தார்கள். அதாவது சித்தார்த்தன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தெரிவிக்குழு முன்னாலும் கூட அந்த முன்மொழிவை தாங்கள் ஏற்கவில்லை என்ற விதமான கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அப்படியாக பல கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு அவர் முன்னர் இருந்து பின்னர் உங்களை ஏமாற்றியது ஞாபகம் வரவில்லை. அதாவது பொதுவாகவே ஒரு அரசியல் ஞானம் உடைய யாவருக்குமே தெரிந்திருந்தது இந்த கொள்கை கூட்டணியானது கதிரை கூட்டணி என்று. ஏன் அந்த விடயம் உங்களுக்கு புரியவில்லை? அதாவது நிச்சயமாக இந்த கூட்டணியாவது அவர்கள் அங்கே சென்று தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த பேச்சுவார்த்தையிலே அவர்களுக்கு தேவையான இடங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களுடன் வருகிறார்கள் என்று எல்லாருக்குமே புரிந்த விடயம். அப்படிப்பட்ட புரிந்த விடயம் உங்களுக்கு புரியாமல் போனதுக்கான காரணம்? நல்ல கேள்வி. இப்ப உங்களோட வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்தி போட்டு பார்த்தோம்னு சொன்னால், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 44ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தமிழரசு கட்சி உருவாக்கப்படுகிறது. தமிழரசு கட்சி 49ஆம் ஆண்டு. இப்படி 2 கட்சிகளும் இருந்து வருகிற சூழல்ல தமிழீழ கோரிக்கையை முன்வருகிற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியாக அவர்கள் ஒன்றித்து 74ஆம் ஆண்டு அதற்கு பிறகு வட்டுக்கோட்டை தீர்மானம் அங்கே முன்மொழியப்படுகிறது. அதுக்கு பிறகும் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு விடுதலை போராட்டம் முனைப்பு பெறுகிறது. அதுக்கு உள்ள இந்த அரசியல் கட்சிகள் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட்டு வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து வருகிற பொழுது விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்ற ஒரு காலப்பகுதியில தான் உங்களுக்கு தெரியும், மீண்டும் இந்த ஜனநாயக வழியில 2002ஆம் ஆண்டு இந்த கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு ஆயுத மௌனிப்புக்கு பிறகு இந்த கட்டமைப்பு மெல்ல மெல்ல தமிழ் தேசிய நீக்கத்துக்குள்ள இருக்கிற அந்த தலைவர்களாலே நீக்கம் செய்யப்படுவதால தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்னத்துக்கு வெளியில வந்தார்? அவர்கள் அந்த அரசியல் நிலைப்பாட்டில் இல்லை, அவர்கள் அந்த அரசியல் நிலைப்பாட்டில இல்லை என்று சொல்லி தான் தமிழ் மக்கள் பேரவையாக நாங்கள் அங்கே தனக்கு தேசிய பட்டியலிலே இடம் கிடைக்கவில்லை. அது வெளியில நீங்கள் சொல்லுற காரணம் நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். ஆனால் அவருடைய கருத்தொன்று வெளியில வந்து சொல்லுவினம் தானே, தமிழ் தேசிய நீக்கத்தை கூட்டமைப்பினுடைய அந்த ஏற்பாடு செய்ய இருந்த அந்த அரசியலை அவர்கள் முன்னெடுக்க இல்லை என்று சொல்லி அவர் வெளியில வந்து தமிழ் மக்கள் பேரவை கட்டப்படுது. இப்ப 15ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் பெரிய 16 ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றதுக்கு பிறகு உடனடுத்து தமிழ் மக்கள் பேரவை கட்டமைக்கப்படுது. அதுல சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற இந்த அரசியல் கட்சிகளும் வேறு சிவில் அமைப்புகளும் சேர்ந்து இந்த பேரவையை உருவாக்கி, ஆகவே இந்த பேரவையில உருவாகினதுக்கு பிறகு ஒரு தீர்வு திட்டம் வருது. அதுக்கு பிறகும் இந்த பிரிவு இப்ப இந்த காலகட்டங்களுக்கு பிறகு நடந்த அரசியல் சூழல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்க கேட்ட கேள்வி, இவர்கள் இப்படித்தான் போயினோம் ஆசனத்துக்கு போயிட்டு நீங்க விரைக்குள்ள உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னால் மிக பொருத்தமான கேள்வி. இந்த சந்தேகம் எங்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது, நாளைக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் அபாயம் ஒன்றை நாங்கள் முன்வைக்கிற பொழுது மக்களுக்காக சில விட்டுக் கொடுப்புகளை இவர்கள் செய்வார்களா என்கின்ற ஒரு நம்பிக்கை, அது பலத்தின் அடிப்படையா பலவீனத்தின் அடிப்படையான்னு தெரியாது. ஒற்றை நபர் தான் சங்கில இருக்கிற செல்வம் அடைக்கலாம்.
ஆனால் 8 பேர் தமிழரசு கட்சியில இருக்கிறோம் என்று சொன்னால் 8ம் 1ம் 9ம் கஜேந்திரகுமாரும் சேர்ந்தால் 10 பேர், 19 பேர் வடகிழக்குல இருக்கிற இந்த அரசியல்ல 8 பேர் ஜேவிபியோட இருக்கணும், ஒருவர் எங்க இருக்கிறாருன்றே தெரியாத ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா 8ம் 1ம் 9 பேர் அங்கால எதிர்த்தரப்பாகவும் 10 பேர் ஆக குறைஞ்சது வருகிற இந்த அரசியல் தீர்வு திட்டங்களையும் விடயங்களையும் எதிர்க்க வேண்டிய ஒரு தரப்பாக நாங்கள் அடையாளப்படுத்த இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அடகு வைக்கப்பட்டு விடும் என்கின்ற ஒரு அபாயத்தை உணர்ந்து கொண்டதுக்கு பிறகுதான் கஜேந்திரகுமார் இந்த விடயங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்கள் உடன்பட வேண்டும் என்கின்ற வகையில நாங்கள் இந்த கொள்கை கோட்பாட்டை எழுத்து மூலமாக உருவாக்கி கொண்டு இந்த ஒப்பந்தத்துக்கு வருவோம். இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டவனாக எனக்கு சொல்ல முடியும். இவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நிலைமை அதுக்குத்தான் வாயால சொல்லி கடந்த காலங்களில் இருந்த மாதிரி தமிழ் மக்கள் பேரவைக்கு ஒரு தீர்வு திட்டம் எழுதப்பட்டது. அதே போல அந்த தீர்வு திட்டத்தை அவர்கள் கைவிட்டு சென்றிருந்தார்கள். இதற்கு பிறகு நாங்கள் எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இவர்கள் வெளியில போவார்கள் என்று. ஆனால் மக்களிடம் கொண்டு சேர்த்து வேண்டாம் மக்கள் சொல்லி நம்ம நாங்கள் கொள்கை கோட்பாட்டை விட்டுக் கொடுக்காத ஒரு கராரான தரப்பு, இவர்கள்ட்ட எந்த பிரயோசனமும் இல்லை, மக்கள் மத்தியில விட்டுக் கொடுப்ப செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் நாங்கள் இந்த அதே மக்களிடம் கொண்டு சென்று எங்களுடைய அரசியல் பரப்புரையை செய்யறதுக்காக இந்த உடன்படிக்கையை செய்து கொள்கிறோம். இந்த உடன்படிக்கையை செய்ததுக்கு பிறகும் அதற்கு மாற்றான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கணும்னா இப்ப அவர்களும் அதை பற்றி ஒரு வியாக்கியானத்தை செய்வார்கள், நாங்களும் செய்வார்கள். மக்கள் அது சரியானது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார், பார்த்துக் கொள்வார். அந்த அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தத்தை செய்கிற பொழுது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை ஆனால் மக்களோட இந்த மக்கள் விரும்புகிற நாங்கள் ஒற்றுமைப்பட வேணும், இந்த அரசியல் விதத்தை எந்த வகையிலாவது நாங்கள் இந்த 10 பேரும் சேர்ந்து எதிர்க்க இல்லை என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு ஏற்கப்பட்டு விடும், ஒற்றையாட்சி அரசியலமைப்பு. அதற்கு பிறகு இந்த ஈழத்தமிழினம் இறமைய 72 78 கையளிக்க இல்லை என்ற அந்த கோட்பாடு சரணடைய செய்யப்பட்டு நாங்கள் முதலாக இந்த அரசியலமைப்பை ஏற்றவர்கள் ஆகிவிடுவோம் என்கின்ற அபாயத்தை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஆசனங்களை வச்சுக் கொண்டாவது இவங்களை உள்ளுக்கு எடுத்து ஒப்பந்தம் ஒன்றை எழுதி நாங்கள் கையெழுத்து வாங்கி கொண்டது. அந்த அடிப்படையில மட்டும்தான் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்த விடயங்களுக்கு மாறாக, அந்த விடயதானங்களுக்கு மாறாக அவர்கள் செயற்படுகிற பொழுது மக்கள் இதனை இன்றைக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். இனி எதிர்வரும் காலங்களில் இப்படியான ஒரு முயற்சியில போய் மாட்டுப்பட்டா இதே பிரச்சனை தான் நிரப்போகுது. இந்த இடத்துலதான் நாங்கள் சொல்ல வருகிறோம் மக்களுக்கு, இந்த தலைவர்களை நம்பி நாங்கள் இந்த அரசியலை நடத்துறதா, மக்களாக ஒன்றுபட்டு ஒரு தலைமைக்கு கீழே ஒரு நேர்மையான உண்மையான தரப்பு கீழே இந்த அரசியலை பலப்படுத்துறதா என்ற இடத்துல இருந்து நாங்கள் வர வேண்டும். ஒரு ஜனநாயக பொறிமுறை உங்களுக்கு தெரியும், பல கட்சிகளை உருவாக்குவாங்க, புதிய கட்சிகளை உருவாக்கி புதிய முகங்களை கொண்டு வருவாங்க, ஊசி எண்ணுவாங்க, உலக்கு எண்ணுவாங்க. இந்த மாதிரியான கட்டங்கள்ல தான் இந்த அரசியல் சிதைக்கப்படுது. இந்த இடத்துல மக்கள் தெளிவாக கடந்த 16 வருஷமாக இந்த இனத்துக்காக நிற்கிறான் என்றதை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணி இந்த சதுரங்கம் ஏற்பாட்டில் என்ன இன்றைக்கு நேர்முகம் கண்டு கொண்டிருக்கிற தரப்புகள் அனைத்து தரப்புகள், அதுக்கு நான் சொல்ல வரையில சைக்கிளண்டோ கஜேந்திரகுமார் சொல்லுங்க, உண்மையான இந்த அரசியலை கொண்டு செல்கிற பணியைத்தான் என் மூலமாகவும் நீங்கள் ஆற்றுகிறீர்கள் என்று நான் நம்புறேன். அதனாலதான் உங்களுடைய இந்த சதுரங்கத்துல இந்த அரசியல் இந்த கேள்விகளுக்கு நான் என்னுடைய பதில்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த வகையில நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த சங்கு நாளைக்கு தமிழரசு கட்சியோடையும் நாங்கள் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு இணக்கப்பாடு ஒன்றுக்கு இந்த ஒப்பந்தங்களை செய்யலாம். அது அவர்கள் மாகாண சபை தேர்தலுக்கானதாக மட்டுப்படுத்தி கொண்டு எங்களோட ஒரு தந்திரோபாயத்தோட வரலாம். ஆனால் இந்த இனம் ஒன்றாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேணும் என்று சொன்னால் அதனை கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மாறாகிறோம் என்றால் அந்த மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தி இனி இதுக்கு மேலே இவர்களை ஆதரிக்க போகிறார் என்ற கேள்வியை தான் நாங்கள் இந்த மக்கள்கிட்ட கேட்கலாம். இந்த சங்கும் இந்த இபிஆர்எஃப்பும் இந்த டெலோவும் இந்த சித்தார்த்தனும் இதுக்கு மேலேயும் நீங்க நம்ப சொல்றீங்களான்னு சொன்னால் நீங்கள் அதை எதிர்ப்பு தந்தீங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆசனம் தான் தந்திருக்கு. அவர் சொன்னது போல வடக்கு கிழக்கு நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு மக்களாணையை தாங்க உண்டு, மக்களாணையை தெரியலையா இதே மக்கள்கிட்ட தான் நாங்கள் சொல்றோம். மக்களாணையை ஒருத்தனுக்கு தந்து நாங்கள் இந்த மக்களுக்கு நேர்மையாக உண்மையாகவும் இருந்தோம்னு சொன்னால் அந்த ஆணையை இந்த தலைவர்கிட்ட கொடுக்காமல் எங்கள்கிட்ட திருப்பி தாங்கும். இந்த மக்களுக்கு முரணான, மக்களுக்கு எதிரான இந்த அரசியலை செய்கிற தரப்பு நிராயரிங் என்ற அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேணும்னு சொன்னால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சங்குக்கு உள்ளூராட்சி மன்றத்துல விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு, தமிழ் தேசிய பேரவைக்கு ஈடான வகையில உறுப்பினர்கள் இருக்கிறார். ஆகவே அந்த இடத்துலதான் அப்ப அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்கப்படுவதே ஒரு உறுப்பினராக சங்குல செல்வம் அடைக்கிறதுனால மன்னார் மாவட்டத்துல கன்னி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஆணை ஒன்றை கொடுத்திருக்கிறோம்னா இந்த கோட்பாட்டுல அந்த கொடுக்கப்பட்ட ஆணை இந்த கோட்பாட்டுக்கானது. ஆகவே இதுல கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு தரப்பாக நாங்கள் கொண்டு வந்து இந்த இடங்கள்ல நாங்கள் நிப்பாட்டித்தான் அந்த கொள்ளை உடன்பாட்டுக்கு அமையமாகவே தான் இந்த ஒப்பந்தங்களை செய்யறோம். கிழிச்சறிவு போறவைத்த மக்கள்கிட்ட தான் நாங்கள் உங்கள்கிட்ட அம்பலப்படுத்தலாம். அந்த இடத்துல மக்கள்கிட்ட மீளவும் அம்பலப்படுத்த ஒரு ஆவணம் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இந்த மக்கள் அந்த தெளிவை பெற்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சரியான தரப்பை அடையாளம் கண்டு கொள்வார். கேள்வியோட ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், பேசுங்கள். கொள்கைகள் கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது கூடியதாக கடைசியாக என்ன மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை பெற போறீர்கள், என்ன மாதிரி பெற போறீர்கள், எங்க இருந்து பெற போறீர்கள்? இது கேள்வி கேட்கிறவருடைய பேரை அறிய முடியுமா?
திரு பொன்மயில் நாதன் 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 நாதன். ரைட். இப்ப பொன்மயில் நாதன் ஒரு அவர்கள். ஒரு 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 அடிப்படையா விளங்கிக் கொள்ளுங்கோ. இன்றைக்கு இந்த இனத்துக்கான ஒரு இனப்பிரச்சனை ஒன்று இருக்குது. அது தீர்க்கப்படவில்லை என்பதுதான் இன்றைக்கு உலகம் விளங்கிக் கொண்டிருக்கிற மொழி. இல்ல ஆயுத ஆயுத ஈழத்தமிழினம் ஆயுத போராட்டம் முடிஞ்சது. இப்ப நீங்க நேரே தயவு செய்து என்ன கேள்வி நீங்கள் எனக்கு கேள்வி தெரியும் பொன்மன ஐயா. கேள்வி எனக்கு மிக தெளிவா இருக்கு. பதில் சொல்ல விடுங்க. நான் சொல்றேன். உங்களோட கேள்வி எனக்கு விளங்கு. ஆயுத போராட்டம் மௌனிக்க பிறகு ஆயுத போராட்டத்துல உலகத்துல ஆயுத போராட்டம் குறித்த காலகட்டத்துக்கு அந்த விடயங்களை சாதிக்குமே ஒழிய எந்த ஒரு உலக போராட்டத்திலையும் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா ஒரு ரத்த கலரிக்கு பிறகுதான் அந்த சுயநிர்ணய உரிமை துரதிருஷ்டவசமாக ஏற்கப்படுகிறது. இந்த ஏடுகளிலையும் சட்டங்களிலையும் அது சுயநிர்ணய உரிமையாக ஏற்கப்பட்டிருந்தாலும் அந்த ரத்தம் என்ன மாதிரி பரப்புரைகள் சொல்லும் அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் ஐயா. அந்த இடத்தை தான் சொல்ல வருகிறேன். ஆகவே ஆயுத போராட்டம் சாதிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் சாதிச்சு முடிஞ்சிருக்கு. அரசியல் தளத்துல நாங்கள் செய்ய வேண்டிய பணியை நாங்கள் செய்ய இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேயோ அல்லது வெளிநாட்டில இருந்து வருகிற எந்த ஒரு ராஜதந்திரியும் தமிழர் தரப்பை இதுல சந்திக்கிறார் என்று சொன்னால் தமிழர் தரப்புக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அவை எடுத்துக் கொள்ளுங்கிற 47 நாடுகள் இன்றைக்கு மனித உரிமை அவைக்கு முன்னால வாக்களிக்குது என்று சொன்னால் அந்த வாக்களிப்பு இலங்கை அரசுக்கு எதிராக அந்த வாக்களிப்பு ஒரு தீர்மானத்தை அவர்கள் ஐநா கொண்டு வருகிற மனித உரிமைகள் தீர்மானத்தை இலங்கை அரசுக்கு எதிராக அவர்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பூகோள அரசியலை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துலதான் இங்க ஒரு இன அழிப்பு செய்யப்பட்டு அந்த இனம் சார்ந்த இந்த போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இனப்படுகொலை என்ற விடயங்கள் சர்வதேச தரப்புல பேசப்பட்டு கொண்டிருக்க ஐயா. அதை நாங்கள் துண்டா மறந்துடுறோம். அதை பேசுறதுக்கு ஒருவரும் நாங்க பேசுறோம். நாங்கள் இனமாக அளிக்கப்பட்ட இந்த சர்வதேச டர்ஸ்மெண்ட் அறிக்கை இருக்கு, சார்ல்ஸ் பெட்ரின் அறிக்கை இருக்கு, அதே மாதிரி மாட்டியாட்டிசாரின் அறிக்கை இருக்கு. இன்றைக்கு சர்வதேச இந்த நீதிமன்றங்களுக்கு முன்னால் இந்த விடயங்கள் போய்கொண்டிருக்குது. ஆகவேதான் இந்த அழுத்தத்துக்குள்ள இந்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருகிற முயற்சியில இந்த அனுரகுமார திசாநாயக அவசரமாக ஈடுபடுகிறார் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை தமிழ் மக்களோட தீர்க்க இல்லை என்று சொன்னால் அவர் இனப்படுகொலைக்கான இந்த குற்றத்துக்கான பிரச்சனைக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி வரும். அது நாட்டை பிளவுபடுத்துற அளவுக்கு அந்த சட்டம் வேலை செய்யும் என்பதை விளங்கிக் கொண்ட அனுரகுமார திசாநாயக அவசரமாக ஒரு தீர்வு திட்டத்தை தமிழர் மக்கள் ஏற்றுக்கொண்டதாகவும் ஏக்கிய ராஜ்யம் என்கிற அந்த தீர்வு திட்டமாகவும் கொண்டு வர முனையுது. அந்த இடத்துலதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். எங்களுக்கு இருக்கிற துரும்பு என்னன்னு சொன்னால் இனமாக நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இனம் அளிக்கப்பட்ட இடத்துல சர்வதேச சட்டங்கள்ல சொல்லப்பட்டு உலக நாடுகளுக்கு அந்த நீதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் ஏன் தமிழ் மக்களுக்கான அந்த நீதி ஒரு பாதுகாப்பான மீண்டும் இன அழிப்புக்கு போகாத வகையில ஒரு சட்டப்பொறிமுறையால தான் அது உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் பெரும் சக்தியாக எங்கள்கிட்ட இருக்கு. இன்றைக்கு அந்த இன அழிப்பு நடந்த குற்றங்களும் இந்த அழிப்பும் தான் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையில அரசியல் வேணுபாவுக்காக ஆயுதமேந்தி போராடின ஒரு அரசியல் கோரிக்கைக்காக ஒரு இனம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற கோரிக்கை தான் இன்றைக்கு அங்க முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தயவு செய்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தீர்வு இன்றைக்கு நாங்கள் இருக்கிற 9 அவருடைய ஒரு கேள்விக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஒரு நிமிஷம் பொன்மயில் கேள்வி என்ன சொல்லுங்கள். என்னுடைய பதில் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்கட்டும். சரிதானே? நீங்க தீர்மானிக்க இல்லாத இந்த பதில் அப்ப முடியும் உங்களுக்கு சௌகரியமாக. ஆகவே இந்த வடக்கு கிழக்குல இருக்கிற இந்த தரப்புகளை அவர்கள் ஒன்று சேர்த்து சந்திக்கிறது என்று சொன்னா எங்களுக்கு ஒரு பேரம் பேசுற பலம் இருக்கு. அது இந்த இன அழிப்பின் மீதும் இந்த அரசியல் வேணமாவின் மீதும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. ஆகவேதான் எங்களை தரப்பா வச்சு இலங்கை ஸ்ரீலங்கா அரச வழிக்கு கொண்டு வரதுக்கு எங்களுடைய விஷயத்தை திரும்ப பாவிக்கணும். அந்த இடத்துலதான் நாங்கள் ஒற்றுமையாக இந்த அரசியல் கோரிக்கையை முன்வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துலதான் எங்களுக்கு இருக்கிற அந்த பேரம் பேசும் சக்தியை நாங்கள் இந்த சர்வதேச தரப்புகள் ஊடாக நடத்த முடியும். ஆகவேதான் அங்கதான் எங்களுக்கு உரிய தீர்வு. நாங்கள் இனமளிக்கப்பட்ட இனமாக அளிக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த இனம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொறிமுறைகளை போயாக வேண்டும் என்பதுதான் நாங்கள் பேச வேண்டிய விஷயம். நன்றி. வரப்போவதில்லை. சிங்கள அரசுதான் ஏதாவது கொடுக்க போறாரு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ஒரு கேள்வி பாருங்கள். நீங்கள் இந்த சர்வதேச அரங்கு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கடந்த செப்டம்பரிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை நடந்த போது அங்கு எமது தலைவர்களுடைய பிரசன்னங்கள் எதுவும் காணவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அங்கு சென்றதாக தெரியவில்லை. அதற்கு முன்னர் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வந்தபோது அவர் சொன்னார் உள்நாட்டு பொறிமுறையினூடாகத்தான் இந்த மனித உரிமை கையாளப்பட வேண்டும் என்று கொழும்பில் வைத்து ஒரு செவ்வியை அளித்துவிட்டு போய்விட்டார். நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள் இப்போதும் இது ஒரு சர்வதேச தளத்தில் தான் இந்த பிரச்சனை கையாளப்படுகிறது என்று? உண்மையில நீங்கள் இந்த விடயம் சார்ந்து பேசுறதுக்கு இது ஒரு ஆழமான விடய பிறப்பு. இன்றைக்கு
ஒரு 192 நாடுகள் உலக பரப்பில தோற்றுவிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஆக குறைஞ்சது 70ஆம் ஆண்டுக்கு பிறகான தசாப்தத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இனப்படுகொலையால மட்டுமே இந்த பூகோள அரசியலை முன்னிறுத்தி உருவான நாடுகள் பலது இருக்கு. சரிதானே? இதை நீங்க மிக ஆழமா விளங்கிக் கொள்ளணும். இதுல நீங்கள் எங்களுக்கு இறுதியாக ஒரு அறிக்கை தந்த மாட்டி அட்டிசாரி என்கின்ற முன்னினாள் பின்னாந்தினுடைய ஜனாதிபதியாக இருந்து ஐக்கிய நாடுகள் அவைக்கு நிபுணராக வந்தவர் பல ஒப்பந்தங்களை இந்த நாடுகளுக்குள்ள இருந்த இனப்பிரச்சனைக்கு தீர்த்திருக்கிறார். ஐஆர்ஏ சிங்ஃபைன் என்று சொல்லுகிற வட அயர்லாந்து அந்த போராட்டத்துல குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் மூலமாக வட அயர்லாந்துக்கு சுயாட்சி உரிமை கொடுக்கப்பட்டு ஆயுதக்கலைவுக்கான அந்த ஒப்பந்தத்தை டீகமிஷனிங் அந்த ஒப்பந்தத்துல இந்த மாட்டி அட்டிசாரியும் சிறில் ரமபூசவும் அதற்கு அந்த 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 ஒப்பந்த அமுலாக்கத்தில் இருந்தார்கள் ஆயுதக்கலைவுக்கு பொறுப்பாக. அதே போல பண்டா ஆட்சி மாநிலத்துல என்று அந்த இந்தோனேஷியாவில இருந்து பண்டா ஆட்சி மாநிலம் ஒரு சுயாட்சி கட்டமைப்பை பெறுவதற்கான ஹெல்சிங்கி என்கின்ற அந்த சர்வதேச உடன்படிக்கையை எழுதுறதுக்கு இவர் ஒரு 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 முன்னுதாரணமாக இருந்தார். அவர் தான் எங்களுக்கு கடைசி அறிக்கையை தந்திருக்கிறார். அதே போல கொசோவோ என்ற தேசம் அழிந்து தொலைந்தாலும் அதனை அங்கீகரிக்க மாட்டோம் என்றிருந்த நேட்டோ தலைமையிலான அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தலைகீழாக வரும் 1.5 வருஷத்துல மாற்றுறதுக்கான பூகோள அரசியல் செயற்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய நாடு அடையப்பட வேண்டும் என்பதிலே சேர்பியாவோடு வலிந்து பிணைக்கப்பட்டிருந்த அந்த தேசங்கள், யூகோஸ்லாவியாவோடு வலிந்து பிணைக்கப்பட்டிருந்த 6 தேசங்கள் உடைஞ்சு சுக்குநூறாகி இன்றைக்கு கோஸ்பான்சர் பண்ற மொண்டனீக்ரோ, மெசடோனியா போன்ற நாடுகள் இன்றைக்கு இலங்கை அந்த தீர்மானத்துல இலங்கை அரசின் அந்த ஐநா தீர்மானங்களுக்கு ஒத்துழைக்குது என்று சொன்னால் இந்த அரசியலுக்குள்ள மிக ஆழமான விஷயங்கள் இருக்கு. இந்த மாட்டி அட்டிசாரி தான் கொசோவோ நாடு தனித்து போவதற்கான அந்த அறிக்கையை ஐக்கிய நாடுகள் செயலாளர் அவர் பாரப்படுத்தினார். சரிதானே? இந்த விஷயங்கள் மிக ஆழமானது. இதை சும்மா போட்டுட்டு நீங்கள் ஜெனீவால சொல்லலாமா? நாங்கள் ஒன்றுமே பேச இல்லை என்றதை பேசுவோம் ஐயா. இன்று மட்டும் அதை நாங்கள் பேச தயாரா இல்லை. தமிழ் மக்கள் ஒரு கேள்வியை கேட்டுட்டா தயவு செய்து எனக்கு முன்வைக்க தர வேணும். சரிதானே? நான் கருத்தியலை முன்வைக்காம எனக்கு அடுத்த கேள்வியை போட்டுட்டு நீங்கள் கொண்டு போறதால எனக்கு உங்களை சந்தேகமா நான் கொண்டு அப்படி பார்க்க இல்லை. தயவு செய்து நீங்க இது மிக ஆழமான விஷயம். ஆகவே இந்த சர்வதேச மகளுக்கு தராதுன்ட்டு போற அந்த ஐயாவுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்ல வேணும். இப்படி நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு கொசோவோ நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தின அந்த விடுதலை போராட்ட மாநாடு, ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய சர்வதேச மாநாடு நடந்த இடத்துல அன்றைக்கு விடுதலை புலிகளுடைய தரப்பிலேயும் ஒரு பிரதிநிதி அந்த கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு கொசோவோவினுடைய விடுதலை ராணுவத்தினுடைய தளபதி என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் இந்த தேசத்தை எப்போதை அடைந்து கொண்டீர்கள்ன்றதுக்கு கேட்ட கேள்விக்கு நாங்கள் கொள்கை கோட்பாட்டை காட்டி கொடுக்காமல் அந்த கொள்கையில நின்றது மட்டும்தான் அந்த பூவோட அரசியலங்களை அங்கீகரிக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தியது என்று. அதுலதான் தேசிய தலைவருடைய பேச்சை நீங்க 94ஆம் ஆண்டு வரும் 40 வயசுல அவர் பேசுற இந்த சர்வதேசங்கள் மனித உரிமைவாதிகளாகவோ மனித அபிமானவாதிகளாகவோ இருந்து விட மாட்டார்கள் என்றைக்குமே. ஆனால் என்றோ ஒரு நாள் தமிழீழ அரசினுடைய தேவைப்பாடு இவர்களுக்கு தேவைப்படுகிற பொழுது அதனை அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியா தன்னுடைய இந்த பூவோட அரசியல் சூழல்ல தமிழீழத்தை அல்லது வடகிழக்குல அந்த காணி போலீஸ் அதிகாரங்களோட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் சீனாவுடைய ஆதிக்கம் இருந்திருக்காது. அன்றைக்கு புலிகள் இருந்த காலங்களில் இந்த சீனா இந்தியா பிரச்சனை இன்றைக்கு இருக்க இல்லை. இப்படியான ஒரு பூகோள அரசியல் சூழல் போட்டிக்குள்ளதான் அந்த தேசம் அங்கீகரிக்கப்பட வேணுமா இல்லையா என்ற அரசியலை அங்கே மிக ஆழமாக பேசப்படும். அந்த அரசியலை நாங்கள் செய்ய இல்லை. அதை இன்றைக்கும் பிரிச்சு போடுற மாதிரி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இனமாக, அழிஞ்சு போன இனமாக, ஒரு மன பலவீனத்துக்கு உளவியலுக்களையும் கொண்டு போற இந்த அரசியலை தயவு செய்து நாங்கள் நிப்பாட்ட இல்லை என்று சொன்னா இந்த இனம் மீளாது. இல்லை என்று சொன்னா நாங்கள் இப்படியே பேசிக் கொண்டிருப்போம். இன்னும் 20 வருஷங்கள் இந்த இனம் அழிஞ்சு போய் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் இன்றைக்கும் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற போறது இல்லை. ஆனா இன அழிக்கப்பட்ட இந்த இன அழிப்புக்கான நீதி என்பது அவர்களை சும்மா விடாது. அந்த நீதிக்கு அவர்கள் மறுமொழி சொல்லியே ஆகணும். ஆகவே உங்களுக்கு பூகோள அரசியல் சாத்தியம் இல்லாம இருக்க எனக்கு அந்த அறிவு கட்டியவர்கள் இந்த அரசியலை நான் நகர்த்துறேன். அதுக்கான விளக்கங்களை தாரன். ஏனென்றா எனக்கு அது ஒரு கடமையும் இருக்கு. நான் ஒரு சட்டத்திரடியாக இந்த சர்வதேச சட்டங்களுக்களால இருக்கிற அந்த விஷயங்களை உங்களுக்கு ஒப்புவிக்கணும். பொன்மையிலான ஐயாக்கு சில நேரம் அவர் துறை சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் அனுபவம் இருக்கலாம். இந்த உலக நாடுகள் இன்றைக்கு 192 நாடுகள் உருவாக்கப்பட்டு இன்னும் ஒரு 6-7 நாடுகள் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த அரசியலை நாங்கள் மிக ஆழமாக விளங்கிக் கொள்வோம். அந்த இடத்துக்கு நாங்கள் அரசியலை நகர்த்துவதற்கு தயார்படுத்த வேண்டும். ஆனால் சட்ட தேவைப்பாட்டுல இந்த இனம் அடைந்து கொள்ள வேண்டிய அனைத்து சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்திருக்கிற சர்வதேச சட்டங்கள்ல பூர்த்தி செய்திருக்கிற ஒரு இனம் இன்னும் அந்த இலக்கை அடைய முடியாது இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த இனத்துக்கு இருக்கிற சாபக்கு. இப்படியே நாங்கள் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்டமைப்புகளை தான் நாங்கள் இருக்கிறோம். உங்கள் இறுதி கேள்விகளுக்கு செல்லலாம். கடைசி கேள்வியாக, அதாவது இப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக தையிட்டி பிகாரை சம்பந்தமான போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இதிலே பலருக்கும் உள்ள கேள்வி என்னவென்றால், பல சட்டத்தரணிகள் உங்களை போன்ற சட்டத்தரணிகள் உள்ள முக்கியமான ஒரு கட்சியாக விளங்கும் கட்சியானது ஒரு சட்ட நடவடிக்கை மூலம் இந்த பிகாரை அகற்றுவதற்கான முயற்சியை எடுக்க முடியாதா? அதற்கான தயங்குவதற்கான காரணம் என்ன?
நல்ல கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு சொன்னால், அரசியலமைப்பிலேயே உத்தரவாதப்படுத்தின ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 9வது உறுப்புரை சொல்லும் பௌத்தம இலங் அ ப பௌத்தம் இலங்கையின் அரச மதம். அதனை போற்றி பாதுகாப்பது அரசினுடைய கடமை. அப்ப நீங்கள் வடகிழக்குல இப்ப நாங்கள் கடந்த பல தசாப்தங்களாக இந்த நீதித்துறை இவ்வாறான விடயங்களை எப்படி கையாளுது என்ற இடத்துல வச்சு பொருத்தி தான் இந்த விஷயத்த பார்க்குவோம். இன்றைய கன்னியா வெந்நீரூற்றினுடைய நிலம் அந்த அம்மையாருக்கு உறுதி ஆவணம் மூலம் கிரவுன் அரச காணி காணி உறுதி மூலமாக கையளிக்கப்பட்டிருந்தும் அந்த காணிகள் இன்றைக்கு ஒரு வழக்குக்கு போய் தமிழரசு கட்சியினுடைய இன்றைக்கு பதில் பொதுச் செயலாளர் இருக்கிறவர் அந்த வழக்கை கொண்டு போக கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுல அனைவரும் இருந்த பொழுது அந்த வழக்கை கொண்டு போய் இன்றைக்கு அந்த பிள்ளையார் கோயிலோட இருக்கிற மிக குறுகிய ஒரு காணி துண்டோட அந்த வழக்கு செட்டில் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல உங்களுக்கு தெரியும் நாமற்குடியில இருந்த அந்த புத்த விகார ரயில்வே திணைக்களத்துக்கு உரித்தான இருந்த காணியில அந்த விகாரையை கட்டி அமைச்சு அந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள்ட்ட அந்த அனுமதியை பெறாத வகையில அந்த விகார அனுமதிக்கப்பட்ட இல்லை என்று சொல்லி வழக்க இதே பொதுச் செயலாளர் தலைமையில அந்த ஆட்சியில இருந்த அந்த உள்ளூராட்சி பிரதேச சபை வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போச்சு. அப்ப நல்லிணக்க அரசு காலத்துல இருந்தவ அது புத்த சாசன அமைச்சராக பிரேமதாஸ் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உங்களுக்கு தெரியும் 1000 பௌத்த விகாரங்களை வடக்கு கிழக்குல நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லியும் அதற்கு 500 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்றதும் என்னட்ட கைவசம் அந்த ஆவணம் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த வகையில அந்த ஒரு விஞ்ஞாபனத்தை முன்வைத்து இந்த நாவற்குழி விகாரை வழக்கு அங்க போன பொழுது அதனை வழக்கு தாக்கல் செய்த அந்த வழக்காளியினுடைய தரப்பிலே ஆஜராயின அந்த சட்டத்தரணியை சொன்னார். அந்த வழக்குக்கு ஒப்பந்தம் ஒன்றை செய்து நீதிமன்றத்தில் ஒரு இணக்கத்துக்கு வந்ததன் மூலமாக கட்டிடம் கட்டி முடிஞ்சு சட்டவிரோத விகாரையாக இடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டிடத்தை அந்த வழக்கு போனதுக்கு பிறகு பேக்டேட் பண்ணி திகதியை பின்னோக்கி நகர்த்தி நீதிமன்றத்தினோட இணக்கப்பாட்டை எட்டி அந்த விகாரைக்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒரு சூழலுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். குருந்தூர் மலையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா குருந்தூர் மலையில கட்ட முடியாது. அதற்கான தொல்பொருள் விடயங்கள் அனைத்துமே ஈழத் தமிழினத்தினுடைய அடையாள சான்றுகளாக இருப்பதாக ஆணையாளர் முதலாவது ஆணையாளர் HCP பெல் என்று சொல்லப்படுகிற தொல்பொருள் திணைக்களத்தினுடைய முதலாவது ஆணையாளராக 1892 ஆண்டு உருவாக்கப்படுகிற இந்த திணைக்களத்தினுடைய ஆணையாளராக இருந்த HCP பெல் அவர்களுடைய 1905 ஆண்டு அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த வடுக்குநாரி குருந்தூர் மலை தென்னமரவாடி இந்த இடங்கள் சம்பந்தமாக மிக ஆழமான சான்றுகள் அங்கே இருக்கு. வெட்டுண்ட நந்தி தலை ஒன்று அங்கே கண்டெடுக்கப்பட்டது, 5 தலை நாகம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது, 2 சிவன் ஆலயங்களுடைய சிதைவுகள் இருக்குது என்றெல்லாம் அந்த அறிக்கையில நீங்க பாப்பீங்க சிதைவுகள். ஆனால் இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே அதுகள் ஒன்றுமே இருக்கா. ஆனால் இப்படி இருந்த அந்த குருந்தூர் மலையில அனுராதபுரத்துல இருந்து கொண்டு வந்த கல்லுகளை கொண்டு வந்து நட்டு போட்டு தொல்பொருள் திணைக்களத்துக்கு ஆலையே கொண்டு அது தொல்பொருள் சின்னம் என்று அறிவிச்சு கொண்டு இந்த பௌத்தமயமாக்கல் செய்கிற இந்த திணைக்களத்துக்கு எதிராக உண்மையின் நேர்மயமாக கொடுத்த அந்த நீதிபதியை சட்டமாதிபர் திணைக்களம் அவரை அழைச்சு விசாரணைக்கு உட்படுத்தி அவருக்கு எதிராக 2 வழக்குகளை அங்க போட்டு ஒரு நீதிபதிக்கு வழக்கு, அதாவது அவரை எதிர்த்தர மனுதாரராக வழக்குல ஒரு தரப்பாக ஆக்கி எதிராளியாகி கொண்டு போய் அவர் நாட்டை விட்டு ஓடுகிற ஒரு சூழலை ஏற்படுத்திய ஒரு கட்டமைப்புல தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில தான் இன்றைக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்சது ஒரு போராடுற உரிமை இருக்குன்னு சொன்னா அந்த வழக்கை நாங்கள் போட்டோம் என்று சொன்னால் சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்பினுடைய அந்த அடையாளமாக இருக்கிற அந்த பௌத்த சின்னம் என்பது முன்னிறுத்தப்பட்டு அரசியல் அமைப்பினூடாக உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கான அதிகாரம் எங்கேயுமே இந்த நீதிமன்றமும் பிறப்பிக்க போறதில்லை. மாறாக அந்த கட்டிடத்துக்கு உறுதிப்படுத்தி இணக்கப்பாடு ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வடக்கு கிழக்குல பலாலியில வரி வடக்குல இன்றைக்கு கொண்டு போகப்பட்ட மனித அடிப்படை உரிமை வழக்கு தான் இன்றைக்கு காணிகள் விடப்பட முடியாத வகையில ஒரு இணக்கப்பாட்டுக்கு அந்த தரப்பு மாவை சேனாதிராஜா மனுதாரரை போய் இணக்கப்பாடு ஒன்று இட்டப்பட்ட அந்த இணக்கப்பாடு என்ன சொல்றதுன்னா அரசாங்க அதிபரும் இராணுவ தளபதியும் பாதிக்கப்பட்ட மனுதாரர்களும் சேர்ந்து எந்தெந்த காணியை விடுறேன்னு சொல்லி அப்பப்ப விட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்லி இப்ப 13ஆம் ஆண்டுல இருந்து இப்ப 16 வருடங்கள் நாங்கள் 13 வருடங்கள் கடந்தும் இன்னும் இணக்கப்பாட்டுக்குள்ள காணி விடப்பட முடியாம இருக்குன்னு சொன்னா விடையலாது. அந்த வழக்குக்கு போய் இணக்கப்பாட்டு ஒன்றுக்கு வந்துட்டுனா ராணுவம் இணங்கிக் கொள்ளுகிற பொழுது மட்டுமே தான் இதுகளை விட முடியும். அந்த தையிட்டு விகாரையில போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நேம் போர்டு ஒன்று இருக்குது. அதுல சொல்லுறாங்க கிறிஸ்துக்கு முன் 236 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட, அதாவது தேவநம்பிய திசை காலத்துல கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று சொல்லுறாங்க. அப்ப அந்த பேர்பலகையில நீங்க போய் பாத்தீங்கன்னா இராணுவத்தினராலே நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு நடாத்தப்படுகிற திஸ்ஸ ரஜ மகாவிகாரை இராணுவம் அரச இயந்திரத்தினுடைய இனஅடிப்பு இயந்திரம் உண்டு. இந்த இராணுவத்தினராலே கட்டப்பட்ட இந்த விகாரையை இப்ப ஒரு போர்டை நாட்டி 236 வருஷம் தேவநந்தி திச காலத்துக்கு கொண்டு போயிருக்கிற இந்த வரலாற்று மகாவம்ச புனைவு வரலாற்றுகள் இருந்தா இந்த அரசியல பேசும். ஆகவே இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போறதால இன்றைக்கு அவர் இந்த இந்த பல இடங்கள்லயும் வழக்க கொண்டே தோற்றவருக்கு இந்த வழக்குக்கு எடுத்து கொண்டு இந்த வழக்க
வாதாட வேணும்னு சொல்லி பிரதேச சபை தவிசாளராக இருக்கிறவர் மக்கள்கிட்ட ஆவணங்களை வேண்டி கடந்த பல வருடங்களாக இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு பிறகுதான் மக்கள் இந்த போராட்டத்துக்கு தேர்ப்பட்டார். அந்த மக்கள் அந்த 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 வழக்குக்கு போயிருந்தார்கள் சொன்னால் அந்த போராடுற உரிமை கூட இருந்திருக்காது. என்னன்னு சொன்னால் வழக்குல போய் இந்த காணி தீர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு போராட்டத்துக்கு உரிமையும் இல்லை, வழக்கில் அது இருக்குன்னு சொன்னால் போராடுவதற்கான உரித்தும் எங்களுக்கு வராது. ஆகவே இன்றைக்கு காணி பறி போயிருக்கிறது. சட்டத்தில் எந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் அவையாக காணி சுவீகரிக்கப்பட்டில்லை. காணி சட்டவிரோதமாகவும் கட்டிடம் சட்டவிரோதமாகவும் அமைக்கப்பட்டிருப்பதான இடிக்கிறதோ இடிக்க இல்லையோன்றது எங்கட பிரச்சனை இல்லை, கட்டின வேண்டிய பிரச்சனை அது. ஆகவே அதனை போலியாக விகாரை இடிக்க கேட்கிறார்கள் சொன்னால் விகாரை வந்ததுக்கு காணியில உறுதியும் இதுவும் இருந்தா மட்டும்தானே அது விகாரை, இல்லைன்னு சொன்னால் அது சட்டவிரோத கட்டிடம். ஆகவே இது இந்த கட்டிடத்தை கட்டின அரசு தரப்புக்குரிய பிரச்சனை. இதுலதான் மிக ஆழமாக நம்மகிட்ட சொல்றேன். அமரபுர நிக்காய் என்று சொல்லுகிற கண்டி அஸ்கிரிய பீடம் உங்களுக்கு தெரியும், மல்வத்த பீடம் என்று சொல்லி கண்டி சிங்களவர்களுக்கு இருந்த அந்த 2 பீடங்களையும் தாண்டி அமரபுர நிக்காய் என்கின்றதுக்கு அந்த பீடத்துக்கான அந்தஸ்து அவர்கள் 200 வருடங்களுக்கு மேல அந்த கோரிக்கையை முன்வைத்தும் அந்த கோரிக்கை அமுல்படுத்தப்படவில்லை இந்த கரையோர சிங்களவர்களுக்கான. ஆனால் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஆட்சி பீடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் இந்த அமரபுர நிக்காயவுக்கு கடந்த கால ஜனாதிபதிகள் அனைத்து பேர் முன்னிலையிலும் சந்திரிகா அம்மையார், கோட்டபாய ராஜபக்ச, மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து அனுரகுமார திசாநாயக்க தலைமையில 200 வருடங்களாக அந்த பீடம் இல்லாமல் இருந்த அந்த பீடத்துக்கு அமரபுர நிக்காய என்ற பீடமாக அதனை அங்கீகரித்து அவர்களுக்கு பட்டயத்தை வழங்கி இன்றைக்கு வடக்கு மாகாணத்துக்கான அந்த அமரபுர நிக்காயத்தினுடைய தலைமை பீடமாக இந்த நந்தமித்திர தேரரை, அதாவது ஜின்தொட்ட நந்தாராம தேரரை அந்த இதற்கு போட்டிருக்கிறார்கள். சட்டவிரோத விகாரை ஆக்கிரமித்து அந்த நிலங்களை ஆக்கிரமித்து கட்டி இருக்கிற அந்த விகாராதிபதி தான் இந்த அமரபுர நிக்காய என்கின்ற அந்த பீடத்துக்கான வடக்குக்கான பொறுப்பாளர். அவர் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவராகவும் சொல்லப்படுகிறார். ஆகவே இந்த அடிப்படையில தான் இதற்கான வழக்கு என்பது வெறுமனே இந்த காணிகளை ஏனைய காணிகள் பறிபோனது போல வடகிழக்கு இன்றைக்கு தையிட்டி பிரச்சனை உலகம் பறந்து நிற்குது என்று சொன்னார், ஜெனீவா அறிக்கையில இந்த விடயங்கள் உள்வாங்கப்படுது என்று சொன்னார். அந்த காணியை இழந்த மக்கள் 32 மாதங்களாக போராடி வருகிற அந்த போராட்டம் உண்டு மட்டுமே தான் இன்றைக்கு தொடர் இன அழிப்புல, அதுவும் மதத்தை முன்னிறுத்தி இந்த தமிழ் நிலங்களை ஆக்கிரமிக்கிற ஒரு கட்டமைப்பு இன அழிப்புல அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த இடதுசாரி போலி இடதுசாரி அமைப்பும் மதத்தை முன்னிலைப்படுத்தி இந்த மதங்களுக்கான அந்த அனுமதியை வழங்கி அதன் மூலமாக இந்த ஆக்கிரமிப்பை செய்கிறது. இவர்களும் விதிவிலக்கானவர்கள் இல்லை என்று ஒப்புவிப்பதற்கு எங்களுக்கு இருக்கிற அந்த போராட்ட களம் இன்றைக்கு தையிட்டி அதுதான் இன்றைக்கும் பேசுபொருளாக இருக்கிறது. ஆகவே இதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு வழக்கு இருக்கு. அதுல அரசு போட்டு எங்களுக்கு எனக்கு எதிராக அந்த நீதிமன்றத்துல 4 வழக்கு இருக்கு. தையிட்டி வேற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக எங்களோட ICCPR என்று சொல்லப்படுகிற சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம் 2007 ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்துக்கு கீழே பிணையற்ற வகையில இவர்களை ஏன் கைது செய்யக்கூடாது என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் இருந்து ஆலோசனை பெறுவதற்காக பல வழக்குகள் இப்ப கிடப்புல போடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில தான் அந்த போராடி வருகிறார். அந்த தையிட்டி விகாரைக்கான அந்த வழக்குகள் அவர்களுக்கு சார்பானது என்று சொன்னால் எங்களுக்கு அங்க போராடுற உரிமை கிடைக்காது. அந்த வழக்குகளிலே அவர்கள் எங்களை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அங்கே ஒரு ஜனநாயகத்துக்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அது இந்த இன அழிப்பினுடைய தொடர்ச்சியை அரசினுடைய இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய சிங்களபூத்த பேரினவாத அரசினுடைய அரசியல் கலாச்சாரத்தை 77 வருஷ கலாச்சாரத்திலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று இந்த அனுரகுமார திசாநாயக்கனுடைய இடதுசாரி அந்த போர்வையை போத்திக் கொண்டு NPP என்கின்ற வகையில் வருகிற அந்த போலி முகத்தை களைவதற்கும் இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு விடயம் அந்த போராட்டம் தான். மாறாக இந்த வழக்குகளை தாக்கல் செய்தவன் சொன்னால் இந்த போராடுகிற உரிமையை இழந்து இந்த நிலத்தை இழந்து வலி வடக்கிலே யாழ் மாவட்டத்திலே தையிட்டியிலும் மயிலிட்டியிலும் சிங்கள குடியேற்றங்கள் நிறுவுவதற்கான அந்த உத்தரவா அந்த 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 ஆணையை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியதாகவே அது முடியும். அந்த வகையிலே அதற்கான முன்னெடுப்புகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். 18 ஏக்கர் காணி மயிலிட்டி தையிட்டிக்கு சொந்தமானது என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதுல அவர்கள் பாரிய திட்டங்கள், அந்த தங்கு மடங்கள், யாத்திரிகர் விடுதல்கள், அவர்களுக்கான சமய வகுப்புகளுக்கான வரைவுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதுல 250 பேருக்கு மேல அங்கே குடி இருத்தி வாக்காளர் பட்டியலில் உள்வாங்கிறதுக்கான வேலைகளும் இருக்கிறது. தையிட்டியில ஒரு சிங்கள பிரதேச சபை உறுப்பினர் இன்றைக்கு சாருஜன் என்று காணியை இழந்த ஒருவர் உறுப்பினராக இருக்கிறார் வலிவடக்கு பிரதேச சபையில. அந்த இடத்துல ஜின்தொட்ட நந்தாராம தேரருடைய ஒரு வாரிசு வந்துவிட்டால் இந்த இனத்தினுடைய அந்த அரசியல் கோரிக்கையும் இல்லாது போய்விடும் என்கிற அடிப்படையில தான் இந்த விடயம் பார்க்கப்பட வேண்டும். நல்லது நடராஜர் காண்டிபன் அவர்களே, இறுதியாக இந்த விடயம் தொடர்பாக ஒரு அவதானத்தை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். அதாவது உங்கள் போராட்டம் நடைபெற்றது, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சில பேர் போராடினீர்கள், அதன் பின்னர் ஒரு சிறிய குழுவாக இந்த போராட்டம் ஒவ்வொரு போயா தினங்களிலும் நடைபெற்றது. இறுதியாக நடைபெற்ற இந்த போலீசார் கைது போகிறபோது 100கணக்கானவர்கள்
இணைந்து கொண்டீர்கள், அல்லது அது யூடியூப்பர்களையும் சேர்த்தால் ஒரு நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்களைத்தான் அவதானிக்க முடிகிறது. தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு பௌத்தமயமாக்கலுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் பெருமளவான மக்கள் ஏன் உங்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை ஒரு ஆக்ரோஷமாக மேற்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் அல்லது முன்வருகிறார்கள் இல்லை, அல்லது இந்த 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 விடயம் உங்கள் எதிர்த்தரப்பினருக்கு ஒரு செய்தியை சொல்லுவதாக நான் அவதானிக்கிறேன். அதாவது இந்த போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு இல்லை, மக்கள் இதை பொருட்படுத்தவில்லை என்ற ஒரு செய்தியை உங்கள் அரசுக்கோ அல்லது எதிர்த்தரப்பினருக்கு இது தெரிவிப்பது போல் தோன்றுகிறது. இதை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்க போகிறீர்கள்? இது உங்களுக்கு இப்ப உங்களுடைய கேள்வியிலேயே நான் நினைக்கிறேன் அந்த குழப்பம் தெரியுது. இப்ப இந்த போராட்டம் என்பது ஒரு சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இதை திட்டமிடைக்க இது பௌத்த சாசனத்துக்கு கீழே அரசியலமைப்புல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்புக்கு எதிராக நாங்க போராடுறோம்னா அது மிக ஒரு தலைமைத்துவத்தால ஒரு ஒரு முன்னெடுப்பு செய்யறேன்னு சொன்னா பாரிய பிரச்சனை இதுக்கு பின்னால இருக்கு. சரிதானே? அப்ப இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு அரசியல் எங்கள்ட்ட என்ன ராணுவமா இருக்கு, இல்லாட்டி ஆயுதம் தாங்கிய படை இருக்கா? இல்ல. ஆனால் இந்த மக்களை தெளிவுபடுத்தணும்னு சொன்னால் இது அரசியலமைப்பு 9வது உறுப்பினரில அந்த விகார பாதுகாக்கப்படும் என்ற ஒரு பௌத்த தேசியவாத சிந்தனைக்கு எதிராக தமிழ் தேசியவாத சிந்தனை அளிக்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் இனம் கண்டு கொண்டதுக்கு பிறகுதான் இந்த போராட்டத்தை தயார்படுத்தும். இதுக்கு பின்னால உங்களுக்கு தெரியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் ஒரு இன அழிப்பை செய்து இன்றைக்கு பல வழிகளிலும் இந்த புலனாய்வாளர்களையும் வச்சு இந்த போராட்டங்களை ஒடுக்குகின்ற வகையில நான் அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல பொத்துவில இருந்து இந்த திரிவனனாவை காவி கொண்டு வரதுக்கு எங்கள்கிட்ட ஆயுதம் தாங்கின படை இல்லை, மன ஓர்மம் மட்டும்தான் இருக்கு. அந்த அண்ணன் செய்த தியாகங்களை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. அந்த அரசியல் மக்கள் மத்தியில போகும், இதை மக்கள் மறந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த அரசியல் பேசப்பட்டது. அந்த வகையில இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சட்டத்திறனிகளா இருக்கிற எனக்கு வழக்கு இருக்குது, திருவோணமலையில இருக்குது, முல்லைத்தீவுல இருக்குது, கிளிநொச்சியில இருக்குது. அப்ப இது மக்களுக்கு தயார்படுத்த வேணும்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு மக்களுக்கு ஒரு மிக பாரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு செய்தி. இந்த இடங்களுக்கு எதிராக போராடணும்னு சொன்னா இந்த அரசியல் தலைமைகள் இந்த போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேணும். உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்ப கடந்த போராட்டம் கஜேந்திரகுமாரை கூட இந்த போராட்ட களத்திலே என்னால் அவதானிக்க முடியவில்லை. கஜேந்திரகுமார் தான் இந்த போராட்டத்தை வழிநடத்துறார். கஜேந்திரகுமார் தான் இந்த போராட்டத்துல ஒரு சில சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் அவருடைய பிரசன்னம், ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் அவருடைய நேரடி பிரசன்னம் இருந்ததை அவதானிக்க கூடியது. இல்ல நீங்க தயவு செய்து இருந்ததாண்டு கேட்கலாம், இருந்ததே நீங்க சொல்லலாம். நீங்க அங்க வரவும் இல்லை. தயவு செய்து இப்படியான கேள்வியை ஒரு பாசிட்டிவா கேட்கணும். இல்லைன்னா நீங்க ஒரு அரசியல் சார்பில் நின்று கேட்கறீங்களா? நான் ஆக குறைஞ்சது ஒரு 32 சொல்லி முடிக்கிறேன். என்னடா கேள்வி நீங்க என்னட்டே எல்லாம் கேட்டிருக்கணும். இந்த 32 மாதம் நடந்த போராட்டத்தில் ஆக குறைந்த 25 போராட்டங்களுக்கு தலைமையேற்று அந்த மண்ணில நடத்தினவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். உங்களுக்கு தெரியாம இருக்கிறது அபூர்வமா இருக்கிறது. விளங்கிச்சா? அப்ப தயவு செய்து நீங்கள் அந்த கேள்வியை மற்ற மாதிரி கேட்டிருக்கு. நீங்கள் அவரை காணவில்லை என்று கேட்கறது மிக ஒரு திசை திருப்ப ஒரு கேள்வியாக மக்கள் மத்தியில போய்விடக் கூடாது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காகவும் நீங்கள் பார்க்க இல்லை என்பதற்காக அந்த போராட்டத்தை வழிநடத்தி அதுக்கு தலைமையேற்று நடத்தி அந்த மக்களுக்கு இருக்கிற அந்த அச்சத்தைக்கும் உணர்வுக்காகவும் தன்னை முன்னிறுத்தி நிற்கிற ஒரு தலைவனுக்கு முன்னால நீங்க வைக்கிற விமர்சனம் ஆயிருக்கு இயலாது. இன்றைக்கு அவர் ஒரு பாரிய அழுத்தத்துக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அவருக்கு விலகி இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. விலகி இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. மருத்துவ சிகிச்சை சொல்லுது விலகியே இருக்க வேணும், ஆனா விலக முடியாம இருக்கிற. சரிதானே? நீங்கள் ரெண்டு அவரை ஒரு சில தடவைகள் பார்த்ததாக சொல்றேன்னா நீங்க தகவலை அறிய இல்லை என்ற அதை ஒப்புக்கொண்டு நீங்கள் அந்த கேள்வியை கேட்க வேணுமே. இல்லாட்டி அந்த கேள்வி என்னட்ட ஒப்புவிச்சிருக்கும். இருக்கலாம் அது என்னுடைய தவறாக கூட இருக்கலாம். அதை நான் என்னுடைய தவறாக கூட இல்ல, தவறு அது. நான் சொல்றேன் இப்ப 25 தடவைகளுக்கு மேல அந்த களத்தில் அவர் நின்று போராடி இருக்கிறார். ஒவ்வொரு வழக்கிலையும் அவர் முதலாவது ஆள். போடப்பட்ட ஒவ்வொரு வழக்கிலையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் தான் வழக்குல தரப்பு. ஆகவே தயவு செய்து இப்படி நீங்கள் விஷயங்களை பாசிட்டிவா கொண்டு போகணும். நாங்கள் இந்த களத்தில் இருக்க அந்த வேதனையோட சொல்றோம். இது தனியே ஒரு பிக்ஸ் பண்ணப்படுற ஒரு நேர்காணலாகவும் இருந்து விடக்கூடாது என்பதுல நான் மிக தெளிவாக இருக்கிறேன். அந்த இடத்துலதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைக்கும் நாளையான் கூட்டங்களுக்கும் தொடர்ந்து வருகிற போராட்டங்களை தயார்படுத்துறதுக்காக அவர் போய்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதே பிரச்சனையோட இருக்கிறவர் தான் தமிழ்நாட்டுக்கு போறாரு, ஐரோப்பிய நாடுகளுக்கு போறார். மற்ற அரசியல் கட்சி மக்கள்கிட்ட ஆணை எடுத்தவர்கள் இவர்களுக்கும் இந்த வரி இல்லையே. ஆகவே இந்த போராட்டத்தில் 3 பேர் நின்று இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இந்த அரசியல் ஏன் பலப்படையில்? இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க வேணும். இது மக்களுக்கானது இல்லையா? ஏன் இதை பலப்படுத்துவதற்கு இந்த கேள்விகளை இந்த போராட்ட நியாயமான கஜேந்திரகுமார் என்ற கைகளை வலுப்படுத்தி போய் சேருங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஊடகங்கள் தயங்குது. மாறாக இந்த கேள்வியை மற்ற பக்கம் கேட்குது இந்த ஊடகங்கள். ஆகவேதான் நாங்க சொல்லுறோம் இந்த வரிகளோட மேதோடையும் தான் அதில் போராடுறோம். 2 பேர் என்று சொன்னாலும் இந்த போராட்டம் நியாயமானது என்று சொன்னால் அது இன்றைக்கும் அந்த நியாயத்தை வேண்டி தரும். அந்த நியாயம் தான் 31வது மாதம் அடையப்பட்டது. வேலன் சுவாமிகளுடைய கைது,
அல்லாட்டி அதோட இருந்த அந்த மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் திரண்டெழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 31 வருட கால மாத கால போராட்டம் ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல போனா இது ஒரு மட்டும்தான் இன்றைக்கு போராட்டமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இன அழிப்பு அரசாங்கத்தை வெளியில சொல்லுற ஒற்றை செய்தி அன்றைக்கு முன்னணி இந்த முடிவை எடுக்காம விட்டிருந்தா இன்றைக்கு போராடுற இந்த சிங்கள அரசின் முகம் வழியில தெரிஞ்சிருக்கா. அந்த அபாயத்தையும் பேச மறுக்கிறீங்க. அந்த அபாயத்தையும் இன்றைக்கு கேள்வி கேட்ட ஒரு இடத்துல இந்த போராட்டத்துக்கு பாசிட்டிவா நாங்கள் பேச இல்லையே, கேள்விகள் வேற இல்லையே. அங்கதான் நான் சொல்ல வருகிறேன். இந்த ஆதங்கத்தை வச்சு கேளுங்க, இந்த போராட்டத்தை பலப்படுத்துற வழியை பாருங்க, பலவீனப்படுத்துற வழியை. மக்கள் உங்களோட இல்லையான்ற கேள்வியை கேட்கறத என்ன பிரயோசனம் எங்களுக்கு இதுல? இந்த மக்களை திரட்ட வேண்டும் என்றதில்லை, போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் உங்களுக்கு குறிக்கோளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேள்வியை தயவு செய்து நீங்கள் பாசிட்டிவா போட்டு கேட்க வேண்டிய இடங்கள்ல நெகட்டிவா போட்டு நாளைக்கு இந்த போராட்டம் காண்டிவனும் கயந்திரவனும் இல்லையென்றா இல்லாம போகலாம். ஆனால் இன்றைக்கோ வரலாறு சொல்லு சரிதானே. இந்த போராட்டத்தை முன்னகர்த்துற நியாயப்பாட்டையும் சிங்கள பௌத்த பேர்னவாத நான் நினைக்கிறேன். இந்த கேள்வியை கேட்கிறவர்கிட்ட நியாயமா எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விடக் கூடாது. இவர்கள் வேறு தரப்பினரோ அல்லது இவர்கள் இந்த கேள்வியில முன்வைக்கிறார். இவர்களுக்கு 16 வருஷம், 1-2 வருஷம் இல்லையா, 16 வருஷமா இந்த மண்ணில வாங்க போராடி வரும். களங்கள் ஒன்று போராட்ட களம் திறந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. நாங்கள் என்றைக்குமே இந்த பேரை போற கொண்டே ஒரு போர்டு பிடிச்சதில்லை. இந்த போராட்ட களங்கள் கூடி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆகவேதான் இந்த வரி வேதனையோட சொல்லுறோம். இந்த இடத்துல இந்த மக்களை தயார்படுத்துறதுக்கு இந்த மக்கள் அன்றைக்கு 10 பேரா இருந்த இடத்துல இன்றைக்கு 100 பேர் திரண்டு இருக்கிறார்கள். இதே இடத்துல டக்ளஸ் தேவானந்தா வந்தார், அங்கஜன் ராமநாதன் வந்தார், இந்த சரவணபவன் வந்தார், சாணக்கியன் வந்தார், மற்ற பொதுச் செயலாளர் சுமந்திரன் வந்தார், 5 பேர் ஸ்ரீதரன் வந்தார் பல தடவைகள். நாங்க ஒரு தடவை வந்தா 33 மாசம் என்பதே இல்லை. இந்த கேள்வி நானும் தானே அவைட்ட கேட்கணும். ஒருக்கா போராட்ட நியாயம் நீங்க சொல்றீங்க தையிட்டில விஹார கட்டினது சட்டவிரோதம், நான் தான் தீர்மானத்தை கொண்டு சொல்லி சுமந்திரனும் சொல்றார். இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல முடிச்சு போட்டு அங்க வார வந்துண்டா தொடர்ந்து போராட்டம் நடக்குது. நாங்கள் அதுலதான் உங்களுக்கு நிக்கலன்னா வேற இடத்துல இந்த போராட்டம் நடக்கணுமே. அப்ப இந்த அனைத்து தரப்புகளும் தமிழ் தேசிய தரப்புல இருக்கிற அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஏதோ ஒரு கட்டத்துல அரசியல் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏன் விலகி நிற்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்க எங்களுக்கு மேல கேட்கக்கூடாது. நன்றி 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 மிக்க நன்றி. நேரம் அதிகம் சென்று விட்டது என்று நம்புகிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு அது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அழைத்ததும் நம்மோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். நாம் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை தாராளமாக முன்வைப்பதற்கான ஒரு வழியை நான் தந்திருக்கிறோம் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நன்றி. அந்த களத்தையும் அந்த ஆரோக்கியமான தளத்தையும் உருவாக்கி தந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தியல் சார்ந்து மேலதிக விடயங்கள் தெளிவுபடுத்தல் தேவையாக இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வரைக்கும் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு விடயத்தை குறுக்கி கொண்டு வேறாவது தலைப்புகளிலே நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இன்னும் சில விடயங்கள் முக்கியமாக அந்த புதிய சட்டமாகிய PSTA பற்றி கலைக்க வேண்டியிருந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக பேசுவோம். கிவுலோயா திட்டம் பற்றியும் பேசுவதாக இருந்தது. அதை பற்றி நாங்கள் எதிர்வரும் பேசுவோம். மிக்க நன்றி நடராஜர் காண்டிபன் அவர்களே. நம்மோடு இணைந்து இந்த அருமையான ஒரு ஆரோக்கியமான ஆக்ரோஷமான செவ்வியை தந்ததுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. இதுவரை நேர்கள் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணியான திரு நடராஜர் காண்டிபன் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.